ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவானார்கள் உலகத்தீர் எப்புவியும் பேசு புகழ் பொய்கையார் பூதத்தார் பேயாழ்வார் தேசுடனே தோன்று சிறப்பால். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் இதீந்திர பிரணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः, ஸ்ரீமத் வரவரமுனியே நமः, ஸ்ரீமத் லோகார்யமுனியே நமः. ஸ்ரீகர்கவம்ச விமலோத்ததி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீவெங்கடாரி குருவர்ய தனூஜரத்னம் தஸ்மாதவாப்த நிகமாந்த ரகசியஜாலம் ஸ்ரீமஸ்தலேசே குரும் சததம் பஜாமி. சிலருக்கு சில விஷயங்கள் தான் வருத்தி வருவது, சிலருக்கு தானாகவே வருவது, தானாகவே அதுவும் இல்லாமல் அதுவாக அமைவது என்பது அலபிய லாபம் என்பார்கள். அந்த விஷயத்திலே அடியனுக்கு கிடைத்த பாக்கியம் என்னென்றால், எங்கள் பெருந்தமிழனான பூதத்தாழ்வாரின் பெருமையையும் பூதத்தாழ்வாரை பற்றிய பெருமையையும் அவர் அருளி செய்த திருவந்தாதியின் உரையின் பெருமையையும், அந்த பெருமையை இரண்டு பேர் விளக்கியுள்ளார்கள். ஒருவர் நம்பிள்ளை, மற்றொருவர் பிரதிவாதிபங்கர் காஞ்சிபுரம் பிரதிவாதிபங்கர் அண்ணங்கர் ஆச்சார சுவாமி. எவ்வளவு ரொம்ப அழகாக இருக்கிறது. நம்பிள்ளையினுடைய வைபவத்தை அடியேற நண்பனும் மிக வேண்டியவருமான எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் ரொம்ப தெளிவாக எழுதியுள்ளார். நன்றாக இருக்கிறது. ஏற்ப 4க்கும் அர்த்தங்கள். அது ஒரு விதமான நடையாக இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, புரிய முடியாமல் இருக்கிறது. அதை கொஞ்சம் விவரிக்க எனக்கு அவகாசம் கிடைத்தது. அதிலே 10ல் ஒரு பங்கு, 100 பாட்டு 10 பேருக்குனாக்கா அது எனக்கு கொடுக்கப்பட்ட 10 பாட்டு, 10ல் ஒரு பங்கு அளவுக்கு சொல்லுகிறேன். இயன்றவரை அதை சொல்வதற்கு முயல்கிறேன். என்பிரவி தீர இறைஞ்சினே இன்னமுதா அன்பே தகழி அளித்தானே நண்பர்கள் சே சிதத்தார் முத்துக்கள் சேரும் கடன்மல்லை புதத்தார் பொன்னங்கடல். ரொம்ப அழகான விஷயம் என்னென்றால், முதலாழ்வார சரித்திரத்தை அநேகம் பேர் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது ரசமாக இருந்தாலும் ஒரே விஷயத்தையே திருப்பி திருப்பி சொல்லியிருப்பார்கள். அநேக பேர், ஒரு சில பேரை தவிர, ஒரு சில வித்வான்களை தவிர. திருக்கோவலூர் சென்றார்கள். அந்த இடத்தில் எம்பெருமானாலே நெருக்கப்பட்டு பாசுரமிட்டார்கள் என்பதெல்லாம் சரித்திரங்கள். ஆனால் அவருடைய பாசுரங்களை அர்த்தங்களை பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கிறது. பாலே தமிழர் இசைகாரர் என்று போற்றத் தகுந்தவர்கள்.
அது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் பாடுவார்தாம் வணங்கும் தேவர்கள் என்கிறார்கள். யாரு சொன்னது? நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும். இந்த இடத்துல மணவாள மாமுனிகள் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதைத்து நத்தமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெற்றிமையோர் என்றும் பாசனம் முடிகிறார். ஒவ்வொரு பெருமை இந்த மூவர்களுக்கும். 3 பேரும் ஒரே வயசாக இருந்த பார்க்கச்சு அழகாக இருக்கு, சின்ன குழந்தைகள் மாதிரியா. அதில் இவர் 3 பேருமே யார் முதல் முதல் 2வது 3வது கிடையாது, 3 பேருமே முதல் ஆழ்வார்கள். அவர்களுடைய பாசுரத்தை சிறிது பாலே தமிழர் இசைக்கார், அந்த பாலை கொஞ்சம் பருகிறோம். பால் சாப்பிட்டால் பித்தம் போகும். இவருடைய பாசனங்களை அனுபவித்தால் நமக்கு சஞ்சாரமாக பித்தம் நீங்கும் என்பதை இந்த பாசனம் மூலமாக நாம் அறியலாம். முதலில் என்பிறவி தீர இறைஞ்சினை இன்னமுதா அன்பே தகழி அளித்தானே நண்புகள் சேர் சிதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை புதத்தார் புன்னங்கடல். இதுல மதுரமான இன்னமுது அப்படின்னு என்கிறார். இந்த இடத்துல புதத்தாழ்வாரை வணங்கினால் பிறப்பதும் இறப்பதும் ஆகிற சம்சாரம் தொலைந்து போம். புதத்தாழ்வார் திருக்கடமல்லையிலே குறுக்கத்தி போல அவதரித்தார். தொலைந்து போம், தொலைந்து மோட்சம் சித்தமாகியால் அவரை வணங்கினேன் என்கிறார். மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியடைந்து உள்ளந்தேறி ஈரில் இன்பத் திருவள்ளும் யான் முழுகினன் என்னும்படி இந்த இடத்துல பல பிறவிகள், எத்தனையோ கோடி பிறவிகள் எல்லாம் போயிட்டு கடைசியில் எம்பெருமானை பற்றி ஞானம் ஏற்பட்டு எம்பெருமானை தவிர எதுவும் உலகத்தில் சாஸ்வதம் இல்லை என்று நினைத்து என்று எம்பெருமானை கைங்கரம் செய்வதே உகப்பு என்பதனாலே உகப்பித்தால் அந்த எம்பெருமான உகப்பித்தால் மோட்சம் சித்திக்கும் என்பதையும் அறிந்தோம். அதனாலே அதுக்கு காரணம் இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் தான். இந்த புதத்தை இதிலே ஆழ்வார் ஆச்சாரியர்களை வழங்கினாலே மோட்சம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். எப்படின்னா, அதான் சார் தொண்டர்க்கு முதன்னை சொன்மாலைகள் சொன்னேன் என்றோம். இன்னுமா போலே பக்தாமிரதமான திருவந்தாதி பிரபந்தத்தை அருளி செய்த வரும் விலட்சணமான திருக்கடமல்லை திருப்பதியில் திருவவதரித்தவர். இந்த இடத்துல ஒரு விஷயம் என்னவென்றால், அமுதன்ன சொன்மாலைகள் ஏற்றி தொழுதேன் இவருடைய பாசுரத்திலே சொன்னார். அமுதன்ன சொன்மாலைகள் ஏற்றி தொழுதேன் என்று பாசுரமிட்டார். இவ்வாழ்வார் தாமே அருளி. அதனாலே இன்னமுதா என்று பாசனப்படுகிறார். இன்னமுதா என்று சொன்னாலே இன்னமுதா அன்பே தகழி அளித்தான். கீழே சொன்மாலை அமுதன்ன சொன்மாலைகள் சொன்னேன் என்று பாசனமிட்டனாலே இன்னமுதா அன்பே தகழி அளித்தாரை என்று தனியிலே பாசனப்படுகிறார். இது நன்றாக பொருந்தும். அளித்தானை என்னும் இடத்தில் 2 பிரிந்து பூதத்தார் என்ற இடத்தை பூதத்தாரை அன்பே தகழி அளித்தானை இன்னமுதா அன்பே தகழி அளித்தானை என்று சொல்ல வேண்டும். அது மறைஞ்சு இந்த இடத்துல அளித்தான் என்று நின்றது. பூதத்தாரை ஒருவன் பூதத்தாருடைய அளித்தானே அன்புகழ்சே சிதத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை புதத்தார் பொன்னங்கள் என்று சொன்னார். வன்புகள் சேர் என்பதும் நண்புகள் சேர் என்பதும் முத்துக்கள் சேரும் இடம். திருக்கடமல்லை திவிதேசத்தை பற்றி ஒரு 2 நிமிடம் சொல்கிறது. அது ஒரு துறைமுக பட்டணம். அது பிற்காலத்தில் 7 பகோடாஸ் 7 கோயில்கள் இருந்தன என்று ஆங்கிலேயர்களாலே சொல்லப்பட்டது. 7 பகோடாஸ் 7 கோயில்கள் மறைந்து விட்டன கடலில். ஒன்று மட்டும் இருக்கிற அளவாய்க்கரை கோயில். பிற்காலத்தில் விஜயநகர பேரரசன் காலத்தில், பராங்குச மன்னன் காலத்தில் அந்த சந்நிதியை ஊருக்குள்ளே கடல் புகா வண்ணம்
வீதிகள் அமைத்து, மாடு வீதிகள் அமைத்து எழுந்தருள பண்ணார் என்பது சரித்திரம். அந்த இடத்துல சொல்ல முத்துக்கள் சேரும், நண்புகள் செய்தார் முத்துக்கள் சேரும். திருக்கடமல்லையில ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். அந்த பல்லவன் பெரிய ஐஸ்வர்யத்தை கொண்டவன். முத்துக்கள்லாம் அங்கே எப்படி சேரும்னாக்கா, முத்தும் மணியும் நவமணியும் கோவையும் என்று சொல்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஒரு யானையை ஒரு படகில் நிற்க வைப்பான், மற்றொரு படகில் அது எவ்வளவு மூழ்கிறதோ அந்த அளவுக்கு முத்து மணியும் பவளமும் கொடுப்பான் தானமாக. அப்பேற்பட்ட செழிப்புடன் விளங்கியது திருக்கடமல்லை என்னக்கூடிய மாமல்லபுரம். மாமல்லை, மல்லை என்றால் பெருமை, மாமல்லை பெருமை வாய்ந்தது. இவர் மாமல்லை என்று பாசப்படுகிறார். கடன்மல்லைக்கு விசேஷம் தலசேனத்துறைவாரின் பூதத்தாழ்வாரையும் தன்னகத்தே கொண்டுள்ளது. திருமங்கை ஆழ்வார் ஆராய்ந்து விழுந்த பவளத்தூணை என்று பாசப்படுகிறார். பவளம் இந்த இடத்துல சிதத்தார் முத்துக்கள் சேரும், கடன்மல்லை பூதத்தார். ரொம்ப சௌலபியமான பெருமாள், சௌலபியமான ஆச்சாரி, ஆழ்வார் ஆச்சாரியர். ஆச்சாரியர்களும் அப்படிதான், ரொம்ப சௌலபியமானவர். இவ்வளவு நேர்மையாக இருக்குவாள திருவேங்கடமுடியார் போய் சேர்க்கணும்னா அதுக்கு எத்தனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த பெருமாள் வாசல்லே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, போய் சேர்க்கலாம் எப்போ வேணாலும். கரெக்டாக இன்னும் கேட்டா பஸ் ஸ்டாண்டுக்கும் இடத்த கொடுத்துருக்கான் எம்பெருமான் தன்னை வந்து சேவிப்பதற்காக. இந்த அப்பேற்பட்ட பூதத்தார் அவர்களையும் கொண்டுள்ளது. சீதம் எனக்கு குளிர்ச்சி பிறந்தது. குளிர்ச்சி முத்துக்கு குளிர்ச்சி இயல்பு. முத்துக்கள் என்ற பன்மைக்கு சேர சுவாரஸ்யமான ஒரு பொருள் கூறலாம். 3 வகை முத்துக்கள். முத்துக்கள்லே பலவிதமான முத்துக்கள் இருக்கு. முத்துக்கள்னாலே குளிர்ச்சி தான். அந்த 3 முத்துக்கள் என்ன? ஒன்று கடலில் தோன்றும் முத்தும், கடலில் தோன்றக்கூடிய முத்து, சிப்பிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து. அடுத்தது வானவரால் வணங்கப்படும் முத்து என்கிற எம்பெருமான் ஆகிய முத்து. அதான் சொன்னேனே பவளத்தூணை அப்படி சொன்னார். பவளத்தூணை இந்த விபூதியில் இருந்து கொண்டே முக்தர் என்னும்படியாக பூதத்தாழ்வாய் இந்த விபூதியிலே இருந்து முக்தாத்மாக்களை போன்று இருக்கக்கூடியவர் பூதத்தாழ்வாரை கொண்டதுனாலே இது முத்து. முக்தர், முத்து என்பது முக்தர் என்பது ஆயிற்று. 3 வகை முத்துக்களை கொண்டது. முத்துக்கள் நிறைந்த இடம். பூதத்தார் என்பது பூசத்தாயம் என்ற தாதுபடியாக பிறந்து பூதம் என்ற சொல் சத்தையை பெற்றது என்று பொருள். எம்பெருமான திருக்குணங்களை அனுபவித்து சத்தை பெற்றார் என்னும் காரணம் பற்றி பூதத்தாழ்வார் என்ற திருநாமம் ஆயிற்று என்கை. திருவாய்மொழியில கடல் வண்ணன் பூதம் என்கிறார் என்று குறிப்பிடுகிறார். வியாக்கியானத்தில் எதிர்பார்க்கலாம். இனி அடியனுக்கு இடப்பட்ட பாசுரப்படி 61ஆம் பாசுரம் முதல் 70வது பாசுரம் வரை இந்த இடத்துல இந்த பாசுரத்தை அனுபவிக்கும் முன்பாக பாசுரத்தை அனுபவித்து விட்டு அதனுடைய அவதாரியம் சொல்லிவிட்டு அர்த்தத்தையும் ஓரளவுக்கு முடிஞ்சவரையும் சொல்லுகிறேன். நின்னதோர் பாதம் நிலம் புதைப்ப நீண்டதோர் சென்னளந்ததென்ப திசையெல்லாம் அன்னு கருமானியாயிரந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. இந்த இடத்துல மாவலிடத்தில் உதவதானம் பெறும்போது சிதி 2 திருவடிகளோடு நீ நின்று கொண்டிருந்தாயே. பொதுவாக என்ன சொல்லுவான், உண்மையில் புனரவி ஒருகால் நிற்ப ஒருகாலும் காமரிசீர் அவனுள்ளத்து என்பதையும் கடந்தண்ட மீது போகி அப்படின்வான். அப்போ ஒரு கால் அங்கே போச்சு, ஒரு கால் இங்கே. ஆழ்வார்கள் அனுபவமே தனி. ஆனால் இவர் என்ன பாசனா, அத்திருவடிகளில் ஒரு திருவடியானது விம்ம வளர்ந்து பூமி பிறப்பு முழுவதையும் ஆக்கிரமித்து விட்டது. மேலுலகங்களிலே ஆக்கிரமிப்பதற்காக
இரண்டாவது திருவடியை உயர்த்த நினைத்திருக்கையில் திசைகள் தோறும் விம்ம வளர்ந்து திருத்தோள்களே மேலுள்ள பரப்பு முழுவதையும் ஆக்கிரமித்து விட்டது. ஒரு திருவடி பூமியிலே இருந்தது. அதல விதல சுதல ரசாதல என்னும்படியாக 7 இடங்களில் வளர்ந்தது. மற்றொரு திருவடி தான் வளருதுன்னு பார்த்தா பெருமான தோள்களே வளர்ந்து அளந்ததாம். இப்படி மாவலியை வஞ்சித்து உலகம் வளர்ந்த இது ஆட்சிதனான இந்திரனுக்காக செய்த செயல் என்று சாமான்யமாக சொல்லுவார்கள். பெருமான் இந்திரனுக்காக பண்ணான், தன்னை அழியுமாறு செய்தான், தாய் என்று கேட்டான். அவன் அந்த இந்திரனுக்காக ஒரு மாத்திரமே செய்ய காரியம் என்ன? அப்பெருமானே நாம் விசுவசித்திருந்தால் நமக்காகவும் அவன் செய்வான். அந்த எம்பெருமானே நாம் ஆழ்வார்படி நாம் விசுவசித்திருந்தால் கண்டிப்பாக நமக்கு செய்வான், காரியம் கொள்வான் என்பது இந்த இடத்துல சொல்லுகிறது. தன்னை அழியுமாறு காரியம் செய்துள்ளுவான் என்று ஒவ்வொருவரும் நம்பியிருக்கிறவர்களாக இது சொல்லுகிறது. இந்த இடத்துல சொன்னார். இந்த பாசுரத்தை நம்பிள்ளையினுடைய வியாக்கியானத்தை இட்டு சிறிது அனுபவிக்கலாம். நின்னதோர் பாதம் கீழ் சொன்ன ஆசிர பாரதன் தன்னை அனுஷ்டித்து காட்டினபடி சொல்கிறார். ஆசிரியர்களுக்கு பரதந்திரனாக இருக்கிறான், அதை அனுஷ்டித்து காட்டுகிறார். நான் அடியவர்க்கு ஆட்பட்டவன் என்பதை எம்பெருமான் செய்து காட்டினான். அடியவர்க்கு ஆட்பட்டவன் என்னக்கா, நீ சொல்றவனே நான் செய்யறேன்னு ஒருத்தர் சொன்னானக்கா கண்டிப்பா செய்யணும். அப்பதான் இவன் ஆசிரித பாரதந்திரன் என்பது எப்படின்னாக்கா மேன்மையினாலே இல்லை, ஆசிரியருக்கு அவன் சொல்லபடி கேட்கக்கூடியவனாகவும் அவனிட்ட கட்டளைக்கு இட்டபடி இருப்பதுதான். இந்த இடத்துல இன்னதோர் பாதம் யாரும் நினையாமல் இருந்த போது பூமி முழுதும் ஒரு திருவடி மறைத்துக் கொண்டது. வாமனாவதாரமே ரொம்ப அழகான சரித்திரம். வாமன புராணத்தில் சொல்கிறார், வாமன் அவதரித்த உடனே கஷ்யபர் அவனுக்கு அதிதி வயிற்றிலே பிறந்தவுடன் அதிதி வயிற்றில் பிறந்தவுடன் கஷ்யபருக்கு தான் உடனே புனல் போட சொன்னான். சில குழந்தைகள்லாம் உடனே புனல் போடு அப்படின்னா உபநயனம் பண்ண உடனே என்ன, வாமனன் என்பதே ஒரு குள்ள வடிவு. அந்த வாமனர்களுக்குள் வாமனனாக இருந்தான். ஏற்கனவே குள்ளம்பா, இன்னும் குள்ளம்பா அப்படின்வா. அது மாதிரி ஹைட் ஒருத்தர் உயரமாக இருந்தா உயரம் இவனோட அவன் உயரமாக இருக்கான் அப்படின்வா. அது மாதிரி இந்த இடத்துல வாமனன் என்றால் குள்ளர் என்பது அர்த்தம். அந்த குள்ளர்களிலே குள்ளவன், அதிலே குள்ளவனாக இருந்தான். அவ்வளவுதான். நேராக மாவலி எடுத்து சென்று யாதகம் கேட்க செல்கிறான். பலமான யாகம் நடக்கிறது. இந்திரலோகம் பெறுவதற்காக, எல்லா லோகத்தையும் ஜெயிப்பதற்காக யாகம் செய்கிறான். அப்போ உள்ளே போனோன்னா அவனை பார்த்த உடனே எல்லாரும் வழி விட்டு விட்டார்கள். சில குழந்தை எல்லாம் என்ன பண்ணுவான், கோஷ்டி நடந்து கிடுக்கிட்டும் உள்ளே போயிடும். அதை யாரும் தடுக்க மாட்டார்கள். ஏன்னா பிரமாசங்கள் அந்த சமயத்தில் அப்புறம் முழிச்சுட்டு அதை ஓரமாக உட்கார வைப்பார்கள். அது மாதிரி இந்த இடத்துல இவன் செல்லுவதை பார்த்த உடனே, இவனோட அழகை பார்த்த உடனே எல்லாரும் மயங்கி போய்விட்டா. கையில் ஒரு சின்ன தாழ்மை கூட எடுத்துக்கொண்டு போயிடான். அப்பொழுது அங்கே போனோடனே மாவலி அப்படி கேட்டான். மாவலி மாவலி அப்படின்னு அவனுக்கு பேரே மறந்து போச்சு. இப்பெல்லாம் சொல்ல தலைவரே அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி இல்லை, மாவலி அப்படின்னா ஓ நம்ம அப்பா அம்மா பேர் வச்சு மாவலி இல்லை அப்படின்னு நினைத்தான். மாவலி மூவடி மண்தா என்று சொன்னான். அவன் பார்த்தான், குரல் வந்தவனும் அழகா இருக்கு. அந்த குழந்தை கழிச்சு எந்த எதுனாலும் தரணும் போல இருக்கு. இது வாமன புராணத்தில் உள்ள விஷயம். அப்போ அவன் கேட்கிறான், மூவடிமண் கேட்கிறிய, இதுக்கு நான் பிரம்மச்சாரி, நித்தியகர்மானுஷ்டானங்கள் அனுஷ்டிக்கணும், எனக்கு மூவடி மண் எனக்குன்னு சொந்தமாக வேணும், இப்போதான் நான் பண்ண முடியும். அவன் சொல்கிறான். அதுக்கு மகாபலியும் சொல்கிறான், நான் பெரிய என்னென்ன ஒருத்தர் ஒரு பொருள் யாசகம் கேட்டால் அவருக்கு ஆயுஷம் முழுக்க யாரையுமே கேட்கக்கூடாது, அந்த அளவுக்கு நான் கொடுப்பவன்
நீ 3 மண் கேட்குறியா, என் காலால் அளந்து தரேன்னா வேண்டாம் வேண்டாம், அந்தனன் எதற்கும் ஆசைப்பட மாட்டான், நான் என்னுடைய காலாலே யான் அளப்ப 3 மண் தா என்றான். 3 மண் கொடுத்தான். வந்திருக்கிறவன் அந்த அழகை பார்த்தோன்னே, எம்பெருமான் என்னுடைய அழகை பார்த்தோன்னே எல்லாமான இதுவான கொடுக்கணும்னு தோணித்து. இதிலே இன்னொன்று சொல்லுகிறார்கள், சரித்திரம் வளர்ந்துடும், அதுக்காக நான் சொல்லவில்லை. பிரகலாதன் சொப்பனத்தில் எம்பெருமான் அவன் வருவான், உனக்கு கொடுன்னு சொல்லி சொன்னான். பிரகலாதன் சொன்னான். அதை சுக்கராச்சார் கொடுக்காதுன்னு சொல்லி சொன்னார். தானம் கொடுக்கிறவாளை தடுத்தா கண்ணு போயிடும், ஆச்சாரியன் சொல்வதை அவமதித்தால் பதவி போயிடும். இதுதான் சூட்சமானது. அப்போ நீர் வளர்ந்தது. அந்த நீர் வளர்ந்த சரித்திரத்தை திருவடி நீர் ஏற்றினான். திருவடி வளர்ந்த சரித்திரத்தை பாசுரமளாகிறார். நின்னதோர் பாதம் நிலம் உதைப்ப நீண்டதோல் சென்னடந்ததன்ப திசையெல்லாம் தோளே பழுத்து. ஒரு திருவடி இப்படி செய்து நம்மை போலே என்று முருதப்பாமல் ஓருண்டு சரி இன்னொரு திருவடி அளக்க போது பார்த்தா தோளே அளந்துடுத்து. நீண்டதோள் சென்னடந்ததன்ப திசையெல்லாம். எனவே ஒரு திருவடியை சொன்னவர் உடனே திருத்தோள்கள் செய்தபடியை சொல்கிறார். யாசித்து பெற்ற உடனே தோள்களாடவை எல்லா திசைகளையும் வியாபித்துக் கொண்டன என்பர். அப்படி கேட்டு கையில வளர்ந்த உடனே தன்னதே அடுத்து இல்லையா, உடனே ஒரு மிடுக்கு தோன்ற எல்லா திசைகளையும் அடர்ந்ததான் இந்த தோள்கள் என்றார் என்பர். இதனை கண்டவர் கண்ணால் பார்க்க இயலவில்லையே, அன்று நான் எங்கே போய் தொலைந்தேன் என்கிறார். நீ வளர்ந்தாயமே, நான் எங்கே எந்த மூலையில் இந்த உலகத்தில் இருந்தேன், எல்லாருடைய திருவடி எல்லாருடைய தலையிலும் நீ திருவடி பட்டதல்வா, நான் அங்கே எங்கே போய் தொலைந்தேன் என்று சொல்லுகிறார். எங்கே போனேன் தெரியலையே, ஏன்னா அப்போ ஞானம் இல்லை என்று அவர் தன்னை சொல்லுகிறார், நாம் சொல்லவில்லை. இந்த கருமாணிக்கமாய் இருந்த கல்வனே, கல்வன் என்று சொன்னால் பூதத்தாழ்வாரும் கல்வன் சொல்றார், திருவங்காழ்வாரும் கல்வன் சொல்றார். கல்வா கடன் மல்லை கிடந்த கரும்பே என்றார். இவரும் கல்வன். கல்வன் அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம் சொல்ற? இந்த இடத்துல அந்த இடத்துல எம்பெருமான் திருவங்காழ்வார் பாசுரம் விட்டது என் உள்ளம் கவர்ந்த கல்வன், எம்பெருமான் திருவங்காழ்வாருடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வன். இந்த இடத்துல என்ன சொல்றனாக்கா கல்வா என்று சொன்னார். யாசிப்பதில் அந்த கருமாணிக்கமாயிருந்த களைப்பை ஆற்றும் விடிவை உடையவனாய் பெற்று யாசிப்பதில் வல்லவனாய் கொண்டு போய் வந்தவனே. யாரா பார்த்தா இவனுக்கு எப்படி சில பேர் போவா டொனேஷன் வேணுங்கிறப்பா அவனை பார்த்தோன்னே கொடுத்துருவா. சில பேர் என்னதான் கேட்டாலும் கொடுக்க மாட்டான். அது மாதிரி இந்த இடத்துல யாசிக்கிறான், எம்பெருமான் யாசிக்கிறான், அது உண்மையாகவே யாசிக்கிறான் போல இருக்கு. அந்தனர் போன்னு வரார்கள் என்ன அந்த குரலருவாய் மாவடி வயலில் மண்ணளந்த அந்தனர் அந்தனர் போன்னு, அந்தனர் கேட்டால் யார் வேணும் கொடுத்துருவா. அந்தனர் போன்னு வரார்கள் என்ன இந்த பாசம் விட்டார். அது மாதிரி இந்த இடத்துல வந்தவனே ஒரு யாசிப்பதை வல்லவனாய் ரொம்ப நாளாக இவன் யாசிக்கிறான் போல இருக்கு. கீழே பாசுரத்து அம்பரமே தண்ணீரே சோரே அருண் செய்யும் அம்பரமே கொடுப்பானாம், சோரே கொடுப்பானாம், தண்ணீரே கொடுப்பானாம். அது மாதிரி யாசித்தே பெறுவானாம். அப்படி வாமனனாக இருந்தான். யாசித்து பெற்றான். யாசிப்பத்தை வல்லவனாய் கொண்டு வந்தவனே உயர்ந்ததான திருமலை கல் என்று கூறினால் வாய் கிழித்து விட மாட்டார்களோ. அப்ப யாசகம் என்று சொன்னால் திருமலை எம்பெருமான் திருவேங்கடமுடியான் இருக்கிறான், திருமலை இருக்கிறான், அந்த போய் சேவிக்கிறோம். எவ்வளவு வசதி! அதான் முன்னோருக்கும் இப்பாக இருக்கக்கூடிய திருமலை. அந்த திருமலை யாராவது வெறும் கல்லுன்னு என்று சொன்னால் யாராவது பெசாம ரெண்டு அறை கொடுத்து வாய் கிழித்து விடுவார்கள் என்கிறார் இதிலேயே. இந்த இறந்த கல்வனை எம்பெருமானுடைய உலகங்களை தன்னது என்று மகாபலி இருந்தபோது
அவனிடம் சென்று சென்று தான் இறந்தான் அன்றோ? எல்லாரும் சொல்ல கொண்டானை எல்லாரும் கொடுத்தாரு யார் பழிப்பார், யார் வஸ்து யார் எடுத்துட்டான். நம்மளும் நினைக்கிறோம் நம்மது எதுவும் நம்மது இல்லை. ஆனால் நாம் சொல்லத்தை நம்மது எல்லாம் இது எந்த அது எந்த எது எந்த எதுவுமே ஒன்று கிடையாது, எல்லாம் எம்பெருமான். அப்படி எம்பெருமானுடையதான இந்த வஸ்துவை தன்னுடையதாக நினைத்து கொண்டான் மாவலி. எப்படின்னா இந்த ஆத்மா இருக்கிறது இல்லையா, இந்த ஆத்மாவானது நம்மையும் சேர்ந்ததல்ல பிறரையும் சேர்ந்ததல்ல, எம்பெருமான் ஒத்தனையை சேர்ந்தது. இந்த ஆத்மாவானது எம்பெருமானது. அந்த ஆத்மாவை தன்னது என்று நாம் நினைக்கிறோமே தேகாத்மாபிமானத்தினாலே, அது தவறு. அப்போ இந்த ஆத்மாபகாரத்தை ஆத்மாபகாரம் பண்ணினவன் ஒருவன் இருக்கிறான், அவனே ஆத்மாபகாரம் பண்ணுகிறான் எம்பெருமான். எப்படி? ஒரு உதாரணத்துக்கு வாமனன் தன்னுடைய வஸ்து என்று நினைத்துக் கொண்டிருந்தான் உலகத்தையும், இல்லை உன்னது இல்லை அது என்னுடையது என்று எம்பெருமான் பெற்றுக்கொண்டான். இறந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு என்று சொன்னார். கல்வனே மகாபலியை வஞ்சித்தான், ஆழ்வாரை அல்லவோ தன் அழகாலே கவர்ந்து விட்டான். மகாபலி ஒரு பொருள், ஒரு குழந்தைன்ற ஒரு வைரக்கல் இருக்கு, அதுக்கு என்ன தெரியும் குழந்தைக்கு, அது வச்சுருக்கு. ஆனால் அது அருமை தெரியாது, அது தரமாட்டேன்றது. அப்போ அதுண்ட முள்ள போய் குழந்தை பெரியவாளாக இருக்கிறா, முள்ள தாமான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி வேற ஒரு பொருள் கொடுத்து அது வாங்கிட்டு வர. அது மாதிரி தன் பக்தனான மகாபலி எடுத்து தான் அந்த உலகை யாசித்தான். ஆழ்வார் சொல்றார், நீ அவனை போய் இருப்பதற்காக வல்ல, வஞ்சிக்கவில்லை, உன்னுடைய அந்த அழகினாலே என்னை கவர்ந்து விட்டாய் என்கிறார். பகவானுடையதான ஆத்மாவை தங்களுடையது என்பர் ஆத்மாபகாரி, அவர்களையும் கவர்பவன் ஆனபடியினால் ஆத்மாபகாரிகளுக்கு ஆத்மாபகாரி எம்பெருமான் ஆனான். தன்னுடைய உடமையை தானே பெறும்போது நேர பெறாமல் யாசித்தே பெற வேண்டியுள்ளது. கொடு அப்படி சொல்லி பிடுங்கலையா, தாமா குழந்தை கையில் வயிறு இருந்தா தாமா இப்படி சொல்லி வாங்கிக்கிற மாதிரியா, தான் கேட்டு குழந்தை இப்படி கொடுக்குற மாதிரியா தான் வாங்கிட்டான். இது இந்திரனுக்கு மட்டுமல்ல, உன்னிடத்தில் தாங்கள் பொறுப்பை ஒப்படைத்தவர்கள் இச்செயலை நினைத்துக்கொண்டு இனிமேல் நமக்கு செய்யும். இது மாதிரியா நம்மதன் இதில் எந்த வஸ்தும் இல்லை, எல்லாம் எம்பெருமானுடையது என்று ஒப்படைத்து விட்டு மார்பில் கை வைத்து உறங்குபவர்கள் நிம்மதியாக தூங்கலாம். ராத்திரி ஒன்று காரை விடுவானா, எல்லாம் எம்பெருமானை ஒப்படைச்சு வச்சு அவன் பார்த்துப்பான். அப்படி இருக்கணுமா? எந்த பொறுப்பும் கவலையும் இல்லாதவருடைய நிம்மதியானது மார்பில் கை வைத்து வரும்போதற்காக செய்த செயலாகும். ததற்கு சரணாகதான என்னும்படியாக நதேரபா என்ற ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தாரை ஆளவந்தார் அலாபம் தம்மளவிலே போகாதே லாபம் உள்ளது, எங்கும் கிடப்பது எங்கனம் தேர்வர் உமர் என்று இந்த சிவைத்தவர்கள் எங்கனம் தேர்வர் எப்படி தேர்வார்கள் சொன்னார். உங்கள் பொறுப்புகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னான் கீதாச்சாரியன். கர்மண்யவாதிகாரத்தை சொல்லி உங்க பொறுப்பத்தனை என்று ஒப்படைச்சு விடுங்க என்று சொன்னான். அது மாதிரிதான் வாமனாவதாரத்திலே தான் உன் பொறுப்பை என்ன கொடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன் என்றார். கீதாச்சாரிய வார்த்தையை கேட்டால் தங்கள் வாழ்க்கைக்காக தாங்கள் எதுவும் செய்யவில்லை, ஆயினும் அவர்களை ஒரு குறையும் இல்லாமல் சுகமாக இருக்க காரணம் என்ன என்பதற்கு மட்டும் தமக்குத்தானே யோசித்து தாமே காரணம் எல்லாம் வல்ல ஒரு இனத்தை தங்கள் பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு இவர்கள் எவ்வித கவலையும் இல்லாதிருப்பார். நமக்கு என்ன கவலை? நமக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் எம்பெருமான் பார்த்துப்பான், அவன் சூட்சுமசாரி. நாம இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டியவன் அவன் தான் என்ற பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டார் என்றார். அவன் அதனால்தான் தூது சென்றான், தேரோட்டினான், யாசகம் செய்தான். இதெல்லாம் காரணம் என்ன?
இதுதான் காரணம் என்று இந்த பாசுரத்தினால் சொல்கிறார். அடுத்த பாசுரமானது பேரொன்னும் முன்னறியேன் பெத்தறியேன் பேதமையால் மாறென்னு சொல்லி வணங்கினேன் ஏரின் பெருத்தெருத்த அங்கோடசிய பெண்ணசினின் பின்போய் எருத்திருத்த நல்லாயரேது. இந்த இடத்துல ஆசிரித பாரதந்திரனானவனை என் பிரதிபந்தங்களை போக்கி அபேட்சிதங்களின் தந்தருள்வன் என்று அவனை பற்றினேன். ஆசிரித பாரதந்திரன் பெருமான் தெரியுது. அப்போ ஆசிரித பாரதந்திரனாக இருந்தது மட்டுமல்லாமல் என்னுடைய பிரதிபந்தங்களை போக்கினான், என்னுடைய அபேட்சிதத்தை நிறைவேற்றினான். அப்போ அப்பேற்பட்டவனை வணங்காமல் யாரை வணங்குவது? நிறைவேற்றினான். நப்பின்னை பிராட்டியை மனம் பெறுவதற்காக இடையூறாக இருந்த 7 விடைகளையும் வெண்ணடத்து அவனை அழைத்துக் கொண்ட பெருமான் அவ்விதமாக நம்மோடு சேர்வதற்கு உண்டான பிரதிபந்தங்களான பாவங்களை தொலைத்து நம்மையும் அணைந்து அருள் செய்வான் என்று கருதி அவன் திருவடியிலே தலை சாய்த்தேன் என்கிறார். அநாதிகாலம் அபிவேகியாய், ரொம்ப நாள் காலம் விவேகமே இல்லாமல் இழந்தேன் எத்தனையும் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். ஒழிந்த நான் இன்று இப்பேறு பெற்றேன். இன்னைக்குதான் எம்பெருமானை சேர்க்கக்கூடிய பேரு பெற்றேன் என்று பாசப்படுகிறார். இதுல இப்படி ஆசிரித பாரதந்திரமாக இருந்துள்ள அவனை அனுசந்தித்து அவனே என்னுடைய பிரதிபந்தங்களை போக்கி என் அபேட்சிதத்தை தருவானாக கொண்டு அவனை பற்றினேன். நப்பின்னை பிராட்டிக்கு பிரதிபந்தமான எழுதுகளை போக்கி அவன் தனக்காக்கி கொள்கையினாலே நம்முடைய பிரதிபந்தங்களை போக்குவான். எப்படி நப்பின்னை பிராட்டிக்கு போக்கினானோ அதே போல என்னை நம்முடைய நிற்குவான். இதற்கு முன்பு ஒரு நாளும் இந்த பகவத் லாபம் அறிய பெற்றினேன். ஆஹா, இப்ப ஏற்பட்ட லாபம் தெரியாமல் போயிட்ட. பகவத் லாபம் கிடைக்கிறதுனால யாரை விடுவாளா? அதில் பகவத் லாபம் கிடைக்கிறதுனா ரொம்ப சுலபமாக விடுவாளா? கிடைக்க பெற்றினேன். இவ்வாறு இல்லாமையால் இது முதல் தொடங்கி இப்பேற்றை இழந்துள்ளேன். இதனால இழந்து போய்விட்டேன். பொழுதே பலபலம் போய் நம்ம அறிந்து ஆசைப்பட்டாருக்கு தருமதிரே. யாராவது ரொம்ப அறிந்து ஆசைப்பட்டாலும் எம்பெருமான் தன்னை தருவான். அதுவும் இல்லை. அறியாமைக்கு பெறாமைக்கு நிதானம் இருக்கும்படி சொல்கிறார். அறியாமை இருந்தா பரவாயில்ல, அறிஞ்சு பெறாமையும் இருக்குமே, ரெண்டுத்துக்கும் வித்தியாசமா தான். முதல்ல அறியாமை இருக்கிறது, அறிந்த அப்புறம் அவனை பெறாமல் இருக்கிறது. ரெண்டு வித்தியாசத்தையும் சொல்ல பாசப்படுகிறார். பேதைமை, இதுதான் பேதைமை. அறிவுக்கேடு, அறிவு இருக்கு ஆனால் கெட்டு போச்சு, அறிவு கேடு என்கிறார் தன்னை. இதற்கு முன்பாக உன்னை புகழனில்லாதே புறம்பே நின்று பண்ணிய கர்மங்கள் வராதபடி அவற்றுக்கு அவன் தடையாக ஆசிரியத்தேன். இதற்கு முன்பாக இப்ப எம்பெருமானை அடைவதற்கு முன்பாக உன்னை புகழனில்லாதே புறம்பே நின்று பண்ணின கர்மங்கள், எம்பெருமான் சந்நிதி போறானா நிறைய தடைகள் வரும். அதை மீறி சந்நிதி போய் சேவிச்சுட்டு வரணும். எம்பெருமான் தடை கொடுக்கல, நான் செய்த பாவங்கள் கர்மங்கள் முதலானவை இருக்கின்றன, அது ஏதாவது தடை ஏற்படும். அப்ப கர்மங்கள் வராதபடி அவற்றுக்கு அவன் தடையாக இருப்பதை நினைத்து ஆசிரியத்தேன். முறையறிந்து பற்றினேன் அல்லேன், விரோதி நிரசன சமர்த்தன் என்று பற்றினேன். எதுவும் இப்ப குழந்தை கோயிலுக்கு போறது சேவினாக்கா அது ஒழுங்கா சேவிக்காது, இப்படி திருப்பி சேவிக்கும். காலை இந்த பக்கம் வச்சுட்டு தலை இந்த பக்கம் வச்சு சேவிக்கும். கேட்டாக்கா திருப்பி அப்படி சேவிக்கும். சரி, குழந்தை தானே, ஆனால் எப்படி முறையறியறதுன்னு அதுக்கு தெரியாது. அதே மாதிரியாக முறையறிந்து நான் எம்பெருமானை சேவிக்கவில்லை. பற்றினேன் அல்லேன், விரோதி நிரசன சமர்த்தன் என்று பற்றினேன். அவன் நம்முடைய விரோதிகளை நீக்குவான், நம்முடைய பிரதிபந்தங்கள் நீக்குவான் என்று அறிந்து அவனை நான் பற்றினேன். ஏரின் எழுத்துக்களுடைய பெரிதான கருத்துக்கள் அவை கோடுகள் நடக்க கொம்புகள் உண்டு.
கோட்டிடை ஆடின கூத்து இந்த கொம்புகள் மேல் அவன் அனைத்தும் முறியும்படியாக செய்தான். நப்பின்னை பிராட்டி பக்கம் உண்டான ஆசையை பின் சென்று நப்பின்னை பிராட்டியை பெற தன்னை பேணாதே எருதுகளுடைய கழுத்துக்களை திரிகினான் பற்றினார்க்கு பிராட்டிக்கு பரியுமா போலே. எம்பெருமானை பற்றினால் எப்படி நப்பின்னை பிராட்டிக்கு அவன் பரிந்தானோ அதை போன்றே நம்மையும் பரிவனாக ஏற்றுக்கொள்வான். அப்படிப்பட்டவனை அப்படிப்பட்டவனை என் பாவங்களுக்கு விரோதி என்று வணங்கினேன். என் பாவங்களுக்கெல்லாம் விரோதி. எப்படி விரோதி நரசீலன் என்று ஆனபடினாலே இந்த பாவங்களுக்கெல்லாம் அவன் பாவங்கள் ஒட்டாதபடி செய்வான். அதனாலே அவனை வணங்கினேன். நப்பின்னை பிராட்டியோட்டே கலவைக்கு பிரதிபந்தமான இறுதியடி அடைத்தாற் போலே என் பிரதிபந்தமங்களை போக்கி எனக்கு தன்னை தந்தவன் எனக்கே அவன் தன்னை கொடுத்தான். எனக்கேயாக தன்னை கொள்ளும் இது என்னபடியாக இந்த இடத்துல பாசமிட்டார். அடுத்த பாசுரம் 63வது பாசுரம். ஏரேழும் வெண்ணடத்த வெந்தை எரியிருவத்தேரேறி பட்டவிடு சாபம் பாரேறி உண்ட தலவாயினரே கோட்டங்கை உண்கிருதி கண்டபருள் சொல்லில் கதை. கீழ்ப்பாட்டில் எம்பெருமானை ஆசிரியத்தேன் என்று அருள் செய்தவர் எம்பெருமானை எல்லாருக்கும் ஆசிரியன் என்று தெரிவிக்க வேண்டி அவனுடைய மேன்மையை தெரிவித்த பொருட்டு அவனுடைய அரணனுடைய சாபத்தை நீக்கினபடி சொல்லுகிறார். அந்த கதையை சொல்லுகிறார். முன்னொரு காலத்தில் பரமசிவன் தன்னை போலவே பிரமணம் 5 தலை உடையிருப்பதனாக இருப்பது. அந்த காலத்தை போட்டி பெறாமல் இருக்கு. ஒருத்தர் தன்னோட ஒன்று ஜாஸ்தியாக எடுத்துனா தாங்காது. உதாரணத்துக்கு இந்த சிவன் தான். இவெல்லாம் ஒரு தெய்வங்கள். இதை நாம் வணங்குகிறார்கள். அதை நினைத்து நாம் பரிதாபத்தான் பட வேண்டியதாக இருக்கு. அதாவது பிரமனும் 5 தலை உடையனாய் இருப்பது பார்த்து பலரும் பார்த்து மயங்குவதற்கு இடமாக இருக்கிறது என்று கருதி அவனது சிரமொன்றை கிள்ளி எடுத்துவிட அக்கபாலம் அப்படியே சிவன் கையில் ஒட்டிக்கொள்ளும். அதற்கு இவன் என் செய்வது என்று கவலைப்பட்ட போது பட தேவர்களும் முனிவர்களும் இப்பாவம் தொலைய மிகவும் பிச்சை எடுக்க வேண்டும் என்று வேண்டும். என்றைக்கு கபாலம் நிறைகிறதோ அன்றைக்கு இது கையை விட்டு அகலும் என்று சொன்னார்கள். சில பேர் சொல்லல இந்த பாவம் பண்ணிருக்க என்ன தோஷம் எப்படி போடுறது எந்த போது இதெல்லாம் பிராயச்சித்தலாம் சொல்லலாம். அதுமாதிரி சிவனுக்கு என்ன பிராயச்சித்தனாக்கா இந்த கபாலம் என்னைக்கு நிறையுதோ அன்னைக்கு இந்த பாவம் போகும்னா. இது வரைக்கும் சிவன் பலகாலம் பல தலங்களிலும் சென்று பிச்சை ஏற்றுக்கொண்டே வருந்தி திருந்தும் அக்கபாலம் மிக நிறைய பெறாமையால் நீங்காமல் போகவே பின்பு ஒரு நாள் பத்ரிகா ஆசிரமத்தை அடைந்து பிரம்ம கபாலம் இப்போ கூட சொல்லுவோம். போயிட்டு வந்தோம் போன வருஷம். பத்ரிகாசிரமத்தை அடைந்து அங்கு எழுந்தருடைய நாராயணமூர்த்தியை வணங்கி இறந்தபோது அப்பெருமான் அட்சயம் அப்படி மார்பிலிருந்து வேர்வேன்னு சொல்லுவார்கள், குருதின்னு சொல்லலாம். பிச்சையிட உடனே அது நிறைந்து கையை விட்டாகின்றது என்று வரலாறு. அது ஒரு சரித்திரம். சிவனுடைய நலம் சிந்தி எரியுருவத்து என்று இந்த பாசுரத்தில் எடுக்கிறார். விடுசாபம் கபாலித்தம் பவிஷ்யசி என்ற பிரமனால் பிரயோகிக்கப்பட்ட சாபம். இந்த அதாவது இன்னும் கூட பின்னாடி சொல்ல போகிறார், பார்க்கலாம், அதே பார்க்கலாம். இந்த சாபத்தை தீர்க்க என்னால் ஆகாது என்று ஒருவரான இப்படி இந்த காகாசுரம் போனோன்னு எல்லாரும் விளக்கினார்களோ தன்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. அது மாதிரியா சிவன் எல்லாரும் போய் பிச்சை எடுத்தான், என்னால் ஆகாது என்னால் முடியாதுட்டாலும். அப்போ காகாசுரனும் சிவனும் ஒன்று போல இருக்கு. ஏன்னா அவன் அப்படி கஷ்டப்பட்டான், இவன் இப்படி இருக்கான். இந்த சாபத்தை நீக்க என்னால் ஆகாது என்று ஒவ்வொரு கைவிடப்பட்ட சாபம் என்றாவது யாராலும் இது நீக்க முடியாத சாபம். சாபத்திற்கு சாபம் நீங்குவதற்காக என்னும்படியாக சாபம் நீங்கணும்னு எம்பெருமாண்டப்பான் விருப்பத்தினால்
முண்டத்தை பாரேறி உண்ட தலைவாய் நிறைய, அதாவது பருந்து முதலான எல்லாம் அந்த முண்டத்தை சாப்பிடுவான். வழக்கம் பற்றிய இதே என்று சொன்னது. தொடரெடுத்த மால்யானை என்னுமா போலே ஒன்குருதி அவதாரத்தை மெப்பாட்டாலே பிராகிருதமான திருமேனி நின்று முண்டான ரத்தமாகியாலே ஒன்குருதி பெருமான் மார்பிலேருந்து வந்துதான் என்று பாசனமுடையார் இந்த இடத்துல இதை கொஞ்சம் விஸ்தாரமாக பார்க்கலாம். அபிமானியான ருத்ரனிடத்திலே தாபத்தை போக்குகையாலும் அவனே ஆசிரியன். அந்த ருத்ரனுடைய சாபத்தை போக்கினாலே அவன்தான் ஆசிரியன். நம்ம கஷ்டத்தை யார் நீக்கிறார்கள்? பிரதிபந்தங்கள் இருக்கட்டும், சாபம், பித்திரு சாபம், பெண் சாபம், இதெல்லாம் சொல்லுவார்கள். எத்தனை சாபங்கள்ல இருக்கு. அந்த சாபத்தில் அதில் சிவனுக்கு பிராமண சாபம் இருக்கிறது. ஏனென்றால் தலை பிரம்மஹத்தி தோஷம். அப்போ ஆபத்து ஒரு தலையானால் பிராட்டியோடு அபிமானிகளோடு வாசியரை தானே போக்கும். பிராட்டிக்கு மட்டும் ஒன்றுமில்லை, தன்னை அபிமானித்தவர்களையும் போக்கக்கூடியவன், அவருடைய சாபத்தையும் போக்கக்கூடியவன் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. இத்தால் எம்பெருமான் சர்வாதிகன் என்று என்னுமிடமும் அல்லாத ஈஸ்வரர்கள் பிறருக்கு தஞ்சமல்லர்கள். எம்பெருமான் தான் எல்லா காரியத்தையும் செய்யக்கூடியவன், அதிகாரம் பெற்றவன். அவனால் தான் எல்லா காரியங்களும் செய்ய முடியும். யாசகமும் பண்ண முடியும். பிராட்டிமாரிடத்து எருதெழுதையும் அடக்க முடியும். ருத்ரனுக்கு சாபத்தை நீக்க முடியும். எந்த ஒரு காரியமும் செய்ய தயாரிப்பான். ஒரு ஆற்றுல ஒரு பையன் இருப்பான், எந்த வேலை சொன்னாலும் செய்வான். அது மாதிரி எம்பெருமான் என்னன்னா அவனால் முடியாத காரியமே இல்லாத பெரிய பணம் காசுத்தனமாக தருவான், வேலை செய்யணுமா செய்வான். அது மாதிரி யாண்ட போயிட்டு வரணும், எல்லாம் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான் தான். அந்த இடத்துல ஏழேழும் வென்று முடித்தல் சுவாமியிடம் இருப்பது அக்னிவர்ணமான ரிஷபவாகனமாய் இருக்கக்கூடிய ருத்ரன் கைக்கோளாளன் போல் அப்படின்னா அவன் கையில் கவாலி வச்சுட்டு ரிஷபவாகனத்து மேலே உட்காந்து யாராவது காப்பாற்றுனாக்கா இந்த ஒரு காலத்து இந்த பும்பும் மாட்டுக்காரன்லாம் வருவான் மூளை அடிச்சுட்டு. இது சொன்னால் தலையாட்டும் அந்த மாடு, பும்பும் தலையாட்டுற மாடு. தலையாட்ட மாட்டான்னு கேட்பான், தலையாட்டுறான் பாடுறாங்க என்னன்னா அப்படி. அது மாதிரி கைகோளான போல் இந்த அதாவது பும்பும் மாட்டுக்காரனை போன்ற ருத்ரனுடையவன் சிவன் பிரம்மா ருத்ரனுடைய எருதனையுடைய சிவன் என்ன பண்ணான், பிரம்மாவுடைய தலையை கிள்ளும் மாதிரி அவன் அனுபவித்து ஒருத்தன் தலையை எடுத்து விட்டுறேன்னா வெற்றவரெல்லாம் பார்த்துட்டுமா ஒருத்தன் பிரம்மாவும் பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் அதாவது ஒரு தலை இருந்து வெட்டினாலே தாங்காது. இந்த 5 தலையில ஒரு தலை எடுத்துட்டா அப்போ கூட உயிர் போகலாம் அவனுக்கு. யாருக்கு? பிரம்மாவுக்கு. அதான் சொல்ல தலையை கிள்ளிய வகை அனுபவித்து பிற அறுத்த அனந்தரம் நீ பாதகியாவாய் என்று கவாரம் கையை விட்டு போவது ஒழிவது என்று சபித்தான். காபாலித்தும் பவிஷ்யசி என்றிட்ட சாபத்தை கழுகு, பருந்து, பாரு என சில பறவைகள், இப்படிப்பட்ட பறவைகள் மேல் விழுந்து உண்ணும்படியான கபாலத்தை கையில் எடுத்து தீர்ந்தான் சிவன். கோட்டங்கை கோடின கை சிவன் சிராங்க தலையாவது ஒன்குருதி தஸ்ய ரக்தஸ்ய நிபிரதா என்னும்படியாக அழகிய குருதி எம்பெருமான் மார்பிலிருந்து குங்குமப்பூ நிறைத்தார் போன்று வாசனையோடு இருக்கக்கூடிய அந்த ரத்தம், குங்குமத்தோடு கூடின ஒப்பு ரத்தத்தை வாங்கி தெரித்தான். 7 கோக்களை வர்த்தித்தவன் பிராயச்சித்தராய் ஒரு வாசலிலே வந்து நின்றால் கேட்டிலும்
நீ ஒருவன் பிராணனோடு இருந்தவன் தலையை அறுத்து அத்தாலே பாதிகையாத்திரிய அவனுடைய பிரம்மத்தையும் ஸ்பர்சத்தாலே போக்கினவன். அதாவது பிராணனோடு இருந்தவன் தலையை பறிச்சுட்டான், ஆனாலும் அவனுக்கு பிராணம் போல இருந்தா சாபம் வந்துடுது, பிரம்மத்தி சாபம். அதை போக்கினவன் அவனை பிராணனையும் போகாதபடி பண்ணான், இவனுடைய சாபத்தையும் நீக்கினான் என்பதாக அர்த்தம். இது இவனுக்கும் அவர்களுக்கும் உண்டான அரசு. இப்போ அந்த பிரம்மனுடைய சாபத்தை யாராலும் நீக்க முடியவில்லை, எந்த தேவதைகளாலும் யாராலும் முடியவில்லை. அப்ப எம்பெருமான் மொத்தம்தான் அதை நிவர்த்தி பண்ணினான். தலையேறத்து பாதகையான அவனோ ஈஸ்வரன், தலையார்த்தான் அவனா ஈஸ்வரன். சாபத்தை போக்கினோ சோசனான் எவனோ பார்த்துக்கொள். அப்போ சாபத்தை போக்கினவன் இவன் ஈஸ்வரனா அவன் ஈஸ்வரனா? எம்பெருமான் தான் ஈஸ்வரன் என்று இந்த பாசுரத்தினாலே பாசுரம் முடிகிறார். கதையும் அடுத்த பாசுரம். கதையும் பெரும்பருடன் கண்ணா நின் பேரே இதயம் இருந்தவையை ஏத்தில் கதையின் திருமொழியாய் நின்ன திருமாலே உன்னை பெருமொழியால் காணப்பனே. இந்த விபூதியில் இருந்து கொண்டு உன்னுடைய குணசேஷ்டிதம் முதலியவற்றை பிரதிபாதிக்கின்ற இதிகாச புராணமாக உன் திருநாம சங்கீர்த்தனமாகிய பாக்கியம் எனக்கு வாய்த்தாலும் இந்த விபூதியிலே இருக்கேன், உன்னுடைய குணசேஷ்டிதங்களை அனுபவிக்கிறேன். இருந்தாலும் நித்திய விபூதியில் வந்து சென்ற ஹாவு 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 அகமன்னம் 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 என்னும்படியாக என்னும் வாய்விட்டு பேசி அனுபவிக்கும்படியான பூர்ண அனுபவத்தை எனக்கு தந்துவிடுவேன். எவ்வளோ அனுபவிக்கிறோம் இல்லை இல்லை, ஆனால் பரிபூர்ணமான அனுபவம் இங்கே இல்லை. நம்ம பெருமாள் பண்ணிட்டே இருப்போம், யாராவது ஃபோன் வரும், இப்போ தான் ஃபோன் தான் இருக்கு, செல்ஃபோன், உடனே பேசினாக்க நம்ம அங்கே போயிடும் புத்தி. யாராவது அந்த சமயத்தை பேசுவார்கள், அவர்களிடத்து புத்தி போயிடும். ஆனால் இந்த பரிபூர்ணமான அனுபவம் இந்த இடத்துல இந்த லீலா விபூதியில் இந்த விபூதியிலே கிடையாது. அதை அனுபவிக்க வேண்டும் என்றால் எம்பெருமானே அங்கே அந்த பரமத்தில் தான் கிடைக்கும் என்கிறார். கதை என்பது சாமானிய சப்தம், இங்கே பகவத்கீதையான இதிகாச புராணங்கள் என்று விசேஷ பொருள். இந்த கதை என்பது இதிகாச புராணங்களை தான் சொல்கிறது. ஸ்ரீ ராமாயணம், ஸ்ரீ மகாபாரதம் முதலான இதிகாசங்களையும் வைஷ்ணவம் ஆத்ம முதலான புராணங்களையும் மூலம் மாத்திரம் சிந்தித்தாலும் அவற்றின் அர்த்தங்களை சிந்தித்தாலும் அவற்றின் உட்கருத்தை அறிந்து அனுசிந்தித்தால் நம்மால் எல்லாம் உன்னுடைய திருநாமங்களாக இருக்கும் என்பதை சிந்தவை. எல்லா விதமானாலும் எம்பெருமானை பற்றி தான் சொல்லுகிறது. எம்பெருமானை பற்றி சொல்லாத விஷயங்களே இந்த உபநிஷத்தாகட்டும், இதிகாச புராணங்களாகட்டும், ஆழ்வார்கள் இது சொற்களாகட்டும், வேதங்களாகட்டும், எதுவாக இருந்தாலும். ஏனென்றால் கதையின் திருமணியாக நின்ன திருமாலே அந்த இதிகாச புராணங்களில் அக்ஷரங்களாக அமைந்துள்ளனவன் நீயே ஆதலால். காரணம், ஒவ்வொரு அக்ஷரமும் எம்பெருமானாக இருக்கிறான், எம்பெருமான் இருக்கிறான், அக்ஷரத்துள்ளும் இருக்கிறான். சொல்லுவன் சொற்பொருள் தான் அவையாய் என்னும்படியாக, சொற்பொருள் தான் அவையாய் என்னும்படியாக அமைந்துள்ள நீயே ஆதலால் அவற்றை சொல்லுவதும் அவற்றின் அர்த்தங்களை தாத்பரியங்களையும் அனுசந்திப்பதும் உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனமே. அந்த அர்த்தமும் அனுபவிக்கிறோம், தாத்பரியங்களை அனுசந்தித்து உன்னுடைய திருநாம சங்கீர்த்தனமாக குறைகின்றவாறு. ஆனால் இவ்வளவிலே நான் திருப்தியாகப்படவில்லை. இது போலுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. பரமத்தில் முக்தர்களும் நித்தியர்களும் பெருமடு செய்து சொல்லுகிறார். சப்தராசிகள் கொண்டு ஹாவு ஹாவு ஹாவுன்னு முதலான சப்தத்தை கொண்டு நான் அனுபவிக்கும்படி அருள் புரிய வேண்டும் என்கிறார் இந்த கருத்து. இதயம் ஹிருதயம் என்று சொல்ல இந்த கதையின் திருமொழியான் என்ன என்று சிலருடைய பாதம் இருக்கலாம். கதையும் சொல்லப்படுகிறது என்கிறது. அவர்கள் சொல்லுகிற திவ்யசக்தி சுரூபமான நித்தியவனே என்கிறார். இந்த இடத்துல 64ஆம் பாட்டு. இப்படி ஈஸ்வராபிமானிகளுக்கும் கூட காரியங்களை கேளவன் நீ, உன்னால் அல்லாது செல்லாத நான் உன் திருநாமங்களை சொல்லி முழுமுடல் செய்து அனுபவிக்கும்படி வேணும் என்கிறார். ஈஸ்வராபிமானமாக இருக்கக்கூடிய நீ செய்யக்கூடிய அவனுக்கா இன்னொருத்தராக இருந்தால் கூட வந்து சேர்ந்தான், நம்மள்ட வந்து சேர்ந்தான், நம்ம காரியம் செய்யணும், போனால் போட்டோம், யாரை பண்ண எது வேணால் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு சில பேர் பார்க்கணும்.
அது மாதிரி இருக்கிறவன் நீ ஈஸ்வராபிமானம் இன்னொருத்தர் இருந்தாலும் அவன் காரியத்தையும் அவன் ஈஸ்வரனே அபிமானமாக இருந்தாலும் அவனுடைய காரியத்தை செய்ய கடவனாக இருக்கிறாய் நீ. அதனால உன்னால் அல்லாத விஷயமே கிடையாது. அப்போதுக்கு எனக்கு நீ என்ன பண்ணும், உன் திருநாமங்களை சொல்லி முழுசாவே எம்பெருமான உன்னை நினைத்து செய்து அனுபவிக்கும்படி எப்போதுமே, அதாவது திளைத்தாராவது என்னும்படியாக விச்சின்னமாய் அனுபவிக்கணும் என்றால் பரமத்திலே அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை தர வேண்டுகிறேன் என்றால் இந்த பாசுரத்திலே கதையின் இதிகாச புராணங்கள் என்று பார்க்க சொல்லித்தானது உன் குணங்கள் முழுவதற்கும் வாசகமான திருநாமங்களே. எம்பெருமான் அறப்பெரியன், எம்பெருமான் மேன்மை உள்ளவன், எம்பெருமான் நேர்மை உள்ளவன், எம்பெருமான் குணங்களை உடையவன், எம்பெருமான் ஆசிரபிரதந்தன், எம்பெருமான் பல அவன் குணங்கள் வாத்சல்யம், மார்த்தம், ஆர்ஜம், சௌகார்த்தம் முதலான குணங்களை சொல்லுகிறன. இதையும் இருந்த அவற்றின் முழுமையும் கொள்ளாமல் அவற்றை உட்பொருளை கொண்டு துதித்தாலும் முழுமையாக கொள்ளாமல் அதனுடைய உள்ளர்த்தத்தை சுவாபதேசம் என்பார், உள்ளர்த்தத்தை துதித்தாலும் அப்படியே இதிகாச புராணங்களில் இதையும் இருந்தபடி பார்த்தால் அவற்றின் முடிவாக சொல்லப்பட்டது உன் திருநாமம். கடைசியில் பார்த்தால் எல்லா திருநாமங்களும் ஒன்னே தான் சொல்லுகிறது. கதையின் திருமொழியாய் உபனிஷத்தில் கூறப்பட்டுள்ள வித்யைகளும் திருமாலான உன்னையே தெரிவிக்கும் நிலை கொண்டுள்ளன. இதிகாச புராணங்களும் உன்னை சொல்லுகிறது, உபனிஷத்தும் உன்னை சொல்லுகிறது என்கிறார். பொருளை உடைய சொல்லானது எம்பெருமானையும் பிராட்டியும் காட்டக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருள் நிற்க ஒரு சொல்லானது சொல் பொருள் ரெண்டு இருக்கிறது. அந்த சொல் எம்பெருமானை சொல்கிறது. பொருள் எம்பெருமான் பொருள், பிராட்டி சொல். ஒரு சொல் என்னது என்றால் அது பொருள் இருக்கணும். பிராட்டியானது இந்த இடத்தில் சொல்லாக இருக்கிறாள், எம்பெருமானானவன் பொருளாக இருக்கிறான். அர்த்தோ விஷ்ணு இயம்வாணி என்கிறது விஷ்ணு புராணம். இப்படிப்பட்ட சொற்களால் உன்னை காண்பது என்று இல்லாமல் அகமன்னம் என்னும்படியாக பரமாத்மாவுக்கு நாம் அன்னம், நான் அன்னம் என்ன பெருங்குரலே, அவன் என்னை அனுபவிப்பதை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் என்னை போக்கியமாக அனுபவிப்பதை, சில பேர் சாப்பிட சக்கரை பொங்கல் சாப்பிட்டான், நல்லா இருக்குன்னு அவரை அவ பண்ணிட்டு இன்னொருத்தர் போட்டுனா அந்த சக்கரை பொங்கல் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு அகமன்னா. அவர் சந்தோஷப்படுவதைப் போலவே நீ சந்தோஷப்படுவதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன் என்கிற அகமன்னம் என்று கூறி உன்னை காண அருள வேண்டும். அதுதான் விச்சின்னமாக விச்சேதமாக இல்லாமல் இருக்கிறது என்கிறார். குறையற்ற சொல்லால் உன்னை அனுபவிக்கும்படியாக செய்தருள வேண்டும் என்கிறார். நான் பாசுரமிட்டேன், அது குறைகள் இருக்கலாம், ஆனால் அந்த குறைவெல்லாம் இல்லாமல் எப்போதுமே உன்னை அனுபவிக்கும்படியாக அந்த சொல்லை சொல்லும்படியாக நீ எனக்கு செய்ய வேண்டும் என்கிறார். உன்னை கண்ணால் கண்டு பேசும்போது நான் குறைவிட்ட சொற்களால் பேச முடியும். நேர பார்த்தனாக்கா ஒரு குறை இல்லாமல் பார்க்க முடியும். கதையின் திருமொழியாயின் என்ன என்ற இடத்தில் உபநிஷத்துக்களை கூறுகிறது என்று சொல்லாமல் இதிகாச புராணங்களையும் சொல்கிறார் என்கிறார். உன்னை நேர சாட்சாத்கரித்து பாடினால் ரொம்ப சந்தோஷம். அப்போ சொற்களால் பேச முடியும், குறைவற்ற சொற்களால் பேச முடியும் என்று இந்த பாசுரத்தினாலே சொன்னார். அடுத்த பாசுரத்திலே இது கண்டாய் நன்னஞ்சே இப்பிறவியாவது அது இல்லை, பணிந்தேன் திருமேனி பைங்கமலம் கையால் அணிந்தேன் உன் சேவடி மேல் அன்பாய் துணிந்தேன் புரிந்தேத்தி உன்னை புகலிடம் பார்த்து ஆங்கே இருந்தேத்தி வாழும் இது.
65வது பாசுரம் பணிந்தேன் என்ற பாசுரம். இந்த பாசுரத்திலே இதுவரை தாம் பெற்ற லாபத்தை முன்னடிகளில் பேசித்து இனி பெற விரும்பும் லாபத்தை பின்னடியில் பேசுகிறார். பணிந்தேன் திருமேனி பைங்கமலம் கையால் உன்னை செவிச்சம் பெற அதுவே பெரிய லாபம் என்கிறார். திருமேனி பணிந்த உன்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை செவித்து அதிலே ஆழங்காற்பட்டு வேறற்ற மரம் போல விழுந்தேன் என்றபடி அன்பாய் உன் செவடி மேல் கையால் பைங்கமல பணிந்தேன். அன்பாய் உன் செவடி மேல் கையால் பைங்கமலம் அணிந்தேன். அடிமை செய்யாவிடு தரிக்க மாட்டாத பிரேமத்தை உடையனாய் கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரம் செய்யாமல் என்னால் தரிக்க முடியாது என்று கொண்டு உன்னுடைய திருவடிகளின் மேல் அழகிய தாமரை பூவை முதலான நன்மலர்களை கைப்படைத்த பிரயோஜனமாக மந்திர புஷ்பம் சேவிக்கிறது முதலானவை செய்யுமாறு சமர்ப்பிக்கப்பட்டேன். இப்படிப்பட்ட ஆழ்வாரை நோக்கி பெறுவான். விபூதியில் உமக்கு இவ்வளவு அனுபவம் வாய்த்ததாக இல்லை, இனி ஒரு குறையும் உண்டோ? இதான் ஆயிடுத்த, உமக்கு தான் ஒன்றும் குறையில்லை என்று சொன்னான். இங்கே இருந்து கொண்டு இப்படியே போக்கலாம் பொழுது போக்கலாமே என்று சொன்னான். அதற்கு உத்தாரமா பின்னாடி விபூதியில் கிடைக்கிற அனுபவம் நிலைத்திருக்க மாட்டாது. கொஞ்ச நாள் ஒரு 10 நிமிடம் ஆச்சுன்னா சுவாமி எழுதுறோம் மணி நேரத்து மேலே திருவாரூர், அதனால அதை அனுபவிக்க முடியாது, நிலைத்திருக்க மாட்டாது. ஆற்றங்கிற வாழ்மரம் போல் அஞ்ச வேண்டிய விபூதியாக இருக்கிறது எப்போனாலும் சாஸ்வதம் இல்லாதபடி ஆயிடும். ஆகையால் முடிவாக போய் சேர வேண்டும் விதமான பரமத்தில் போய் சேர்ந்து அங்கே இருந்து கொண்டு பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்னும்படியாக சொல்லப்படுகிற மங்களாசாசனத்தை கொண்டு வாழும் வகை என்று உரியதென்று துணிந்திருக்கிறேன். அதுதான் வாழும் வகை என்று சொல்ல புகலிடம் நாம் போய் புக வேண்டும் இடம் என்ற காரணத்தினாலாவது அவதார சமாப்தியான பின்பு எம்பெருமான் போய் புகுமிடம் என்று புகுமிடம்னாக்கா கடைசியில் நாம் போகக்கூடிய இடமும் அதான். எம்பெருமான் அவதாரங்கள் முடிந்தாட்டு போகக்கூடிய இடம் அதான். அது எதுனா பரமபதம் என்று என்கிறார் இந்த பாசுரத்தில். இதை பார்க்கலாம். பணிந்தேன். இன்றாக உமக்கு செய்ய வேண்டியது ஒன்று உண்டோ? எம்பெருமான் கேட்கலாம், உமக்கு ஏதாவது செய்யணுமா? எல்லாம் முடிச்சுட்டேனே அப்படின்னா, நேர் எல்லாம் பெற்றிருந்தேர் பெற்றிருந்தார் காணும் என்ன அந்த லாபத்தை என்ன சிந்தித்து அதுக்கு அனுகூலமாக பரிமாறுகிறார். ஆமாம்மா நீ எல்லாம் கொடுத்து அதுக்கு தந்த வரம் செய்கிறேன். பணிந்தேன். எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை தெரிவிக்கும் குணங்களை விட அவனுடைய திருமேனியை என்றால் ஆழ்வார்கள் மிகவும் விரும்பியிருப்பார்கள். ஒரு நாள் காணவாராயே, ஒரு நாள் கூவிக்கொள்ளுங்காலம் இன்னும் ஒரு காலம் என்னும்படியாக ஒரு நாள் காணவாராயே, விண்மீது நடப்பாய் மண் மீது நடப்பாய் விண்மீது என்று பாசனம் முடிகிறார். அது மாதிரி இந்த இடத்துல எல்லாம் இங்கு ஆழ்வார் உன் திருமணியை கண்டு உன் திருவடிகளில் விழுந்தேன் என்கிறார். உன் திருமேனி பார்க்க வேண்டும், உன் திருவடியிலே நாங்கள் விழ வேண்டும் என்கிறார். பணிந்தேன். இரண்டு கூறாக பிளந்த போதும் நான் வணங்க மாட்டேன் நனமேயும் என்றான் ராவணன். இரண்டு கூறாக பிளந்த போதும் நான் வணங்க மாட்டேன் என்றிருந்த நான் எம்பெருமான் அழகனை நினைத்து அவன் திருவடிகளில் விழப்பெற்றேன். நானும் ராவணனை போன்று வந்தான். ரெண்டு கூறாக கிழித்து போட்டாலும் நான் எம்பெருமானை வணங்க மாட்டேன். அப்பேற்பட்ட என்னை எம்பெருமான் என்ன பண்ண தன் அழகை காண்பித்து அவன் திருவடியிலே விழப்பெற்ற பெருமாறு செய்தான். அதனால் பொன்மேனி கண்டேன். கீழே 3ஆம் திருந்தாதி பொன்மேனி திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்கிறார் என்று சொல்லி பணிந்தேன் திருமேனி. அப்போ நீ காட்டவே தான் நாங்கள் திருமேனி பணிந்தோம் என்கிறார். பைங்கமலம் கைகளாலே செவ்வி தாமரைகளை கொண்டு ஸ்நேகத்தை உடையனாய், ஸ்நேகம்னா எம்பெருமான பக்தி உடையனாய் உன் சிவந்த திருவடிகளில் இட்டு ஆசிரித்தேன். திருவடியும் சிவப்பா இருக்கிற பைங்கமலம்
அந்த தாமரைப்பூவும் இருக்கிறது. அந்த என்னுடைய கைகளினாலே சமர்ப்பிக்கப்பெற்றேன். சமர்ப்பித்தமையால் கைகள் படைத்த பயன். இந்த கை இருந்த பிரயோஜனம் சில பேர் சொல்லுவா, கை என்னத்துக்கு? எம்பெருமானு கை தொழ கையல்ல கையே. எம்பெருமானை காணாத கண்கள் கண்ணல்ல, எம்பெருமானை கேட்காத செவிகள் செவி அல்ல. எம்பெருமானோட பெருமையை அது மாதிரி எம்பெருமானை நோக்கி நடக்காத காலங்கள் பிரயோஜனம் இல்லை. இப்படி அதனால இந்த இடத்தை கைகள் படைத்த பயன் சொல்லுகிறார். எப்படி பணிந்தது? ஞானம் ஏற்பட்டபடியால் அல்ல, ஈடுபாடு காரணமாக செய்த ஞானம் 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 எனக்கு ஒன்றும் ஞானம் ஏற்படலை, ஒரு ஈடுபாடு தான் செய்யணும்னு ஒரு சில பேர் சொல்கிறாரு, கொஞ்சம் ஈடுபாட்டோடு செஞ்ச அக்கறையோடு செய்ய அப்படின்னு. அந்த அக்கறை தான். நீ புறப்படும் போது முன்புறம் சேவித்து பிறகு பின்புறம் சேவித்து உன்னை துணிந்தேன். முன்னாடி போச்சேன்னு சேர்க்கணும், பின்னாடி வரைச்சேன் வா போகுவா இன்னும் ஒரு கால் வந்து போடணும் மாதிரியா. நீ எழுந்துள்ளும் போது உன் பின் அழைத்து அங்கிருந்து போகப்பட்டாமல் உன் பின்னடை கண்டு அவ்விடத்திலே இருந்து உன்னை துதிக்கின்ற இந்த நினைவு மாறாமல் இப்படியே தொடர வேண்டும். நீ நடந்து போச்சே உன் பின்னடை சேவிச்சுட்டு அதை மாறாமல் எவ்வளோ அழகாக இருக்கிறான் என்று தோண வேண்டும். உன்னை துதிப்பதில் துணிந்தேன். அப்போதான் பேர்பட்டவனை சேவிச்சா இவனை தான் சேவிக்கணும் என்று துணிந்தேன் என்கிறான். திருமலை நம்பியிடம் நெடுங்காலமாக பழகியவர் ஸ்ரீ பராங்குசதாசர் என்பவர். அவர் திருமலை நம்பி அருளியதாக கூறுவார். இப்பாட்டில் புகலிடம் என்பது எம்பெருமான அவதாரத்தை முடித்துக் கொண்டு மீண்டும் எழுந்தருளும் இடம் சிவைகுண்டம் என்பார். எம்பெருமான் அவதாரத்தை முடித்துக் கொண்டு செல்லக்கூடிய இடம் சிவைகுண்டம் என்பார். அதுமாதிரி நாமும் அங்கே நம் நிலை என்னன்னா, அங்கே சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே என்றபடி நித்தியமுக்தர்களிடையே புகுந்து அவர்களுடைய உன்னை நிறைய கூட்டம் இருக்கான், அது உள்ள புகுந்து உள்ள போய் செழிச்சுட்டு சூழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டே நம்முடைய உன்னை துதித்து வாழ வேண்டும் இது என்று உறுதி கொண்டு என்கிறார் ஆழ்வார். எனக்கு என்கிறார் இந்த பராங்குசதாசன். நிழல் பிராணியை தொடர்வது போல் கூறியுள்ளபடி அடிமை செய்யும்படி பாதித்துக் கொண்டிருப்பேன் என்கிறார். அடிமை நிழலானது எப்படி உடம்பு இந்த சரீரத்தை விட்டு சரீரத்தோடு தொடர்கிறதோ அது மாதிரி பெருமானே உன் திருவடிகளில் விழுந்து உனக்கு செய்யும் கைங்கரியங்களை செய்து கொண்டு இருப்பேன் என்கிறார் இந்த பாசுரத்தினாலே. அடுத்த பாசுரத்தினாலே இது கண்டாய் நன்னஞ்சே இப்பிறவியாவது, இது கண்டாய் எல்லாம் நாம் முட்டது, இது கண்டாய் நாரணன் பேரோதி நரகத்தருகனையா காரணமும் வல்லியல் கான். 66வது பாசுரம். இது கண்டாய் இந்த சம்சாரத்தில் கொடுமையை நாம் தம் திருவுள்ளத்து உரை எடுத்து காட்டுகிறார். நன்னஞ்சே எதுவுமே பிறர் சொன்னால் கோபம் வரும், தன்னுடைய நெஞ்சை சொல்கிறார். நன்னஞ்சே இப்பிறவியாவது இது கண்டாய். நன்னஞ்சே இந்த பிறவியில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சொல்றான்றார். பிறப்பதும் இருப்பதுமாக நடந்து செல்கிற இந்த சந்தாரத்தில் நிலைமையை நெஞ்சே தெரிந்து விட்டிருக்கிறாயா? இதனை பிறக்கிறான் செது போகிறான், வேற ஒன்றும் இல்லை விஷயம். நாம் முற்றதெல்லாம் இது கண்டாய். இதுவரை நாம் சுகதக்கங்களை மாறி மாறி அனுபவித்துக்கு வருகிறோமே, அதற்கு காரணம் இந்த சந்தாரமே. சுகமும் இருக்கு, கஷ்டமும் இருக்கு. காரணம் என்ன? இந்த சம்சாரம் தான் காரணம். இப்போ புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு இது மாதிரி இருக்கிற மாதிரியா எல்லாம் கலந்துருக்கு. உவப்பு, இனிப்பு முதலானவை அறுசுவை மாதிரியா. நாரணன் பேரோதி நரகத்தருகனையா காரணமும் வல்லியல் கண்டாய். காரணம் இது கண்டாய். நித்திய விபூதி ஒரு மூலையில் இருந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயண திருநாமங்களின் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு நரகபரிமான இந்நிலத்தின் அருகிலும் அணுகாதிருக்க நரக பிராபியமான இந்நிலத்தின் அருகிலும் அணுகாதிருக்க வேண்டும் என்று பெருந்தர்ம ஞானத்தில் வெறுப்பு கொண்டிருப்பது காரணமும் இந்த சம்சார தோஷங்களே யாம். இதுக்கு காரணம் என்ன? உலகத்தில் ஒரு மூலையிலே இருக்கோம், அந்த இடத்தை பெருமான திருநாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த சங்கீர்த்தனத்தை பண்றதுனால அது என்ன? நரகபரியமான இந்த உலகமே நரகத்தை போன்றது. உலகத்தின் அருகிலும் அந்த உலகத்தில் ஒட்டாமல் நாம் இருக்கிறோம்.
அது மேலே ஒரு காரணம் என்ன? அது மேலே ஒரு வெறுப்பு கொண்டு இருப்பதும் இதற்கு காரணம். அது இந்த உலகத்தை பார்த்தாலே வெறுப்பாக இருக்குது. அப்போ ஒட்டாமல் இருக்குது. எல்லாரும் வெறுத்தா எல்லாரையும் ஒதுக்கு நல்லது. அது ஒரு விதத்தில் நல்லது. இந்த சம்சாரத்தின் தோஷங்களாய் இது காரணம் சம்சாரத்தின் தோஷம் என்கிறார். நாம் வெறுப்பு கொண்டு இருப்ப காரணமும் இந்த சம்சாரத்தின் தோஷங்களே யாம் என்க. விபூதியின் தோஷங்களை கொண்டு இதை நரகம் என்று ஞானிகள் சொல்வார்கள். இந்த பூமியில் பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவார்கள், கெடுதல்னு சொல்லுவார்கள். எம்பெருமான் சம்பந்தப்பட்டு இருந்தால் நல்லது, எம்பெருமான் சம்பந்தப்பட்டு இருந்தால் ஞானம். அது மாதிரி இந்த இடத்துல நல்லது எம்பெருமான் சம்பந்தப்படாத விஷயங்கள் அழிந்து போகக்கூடியவை எவையுமே நரகம்தான் என்கிறார்கள். வள்ளியல் கான் உலகத்தை மறைபொருளாக இருக்குமோற்று ஒரு எடுத்துக்காட்ட வேண்டி கண்ணெதிரே நன்கு புலப்படும் விஷயங்களை எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணெதிரே பார்க்குறோம். நரக அனுபவம்லாம் என்னென்ன, யார் யார் கஷ்டப்படுறா, யார் யார் சுகப்படுறா, இதெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். விஷயங்களை எடுத்துக்காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சம்சாரத்தின் தோஷம் மறைவானதில் நேர கண்ணுக்கு நேரே தெரியுது. யார் யார் என்னென்ன தோஷம், என்ன பாவம்னா என்னென்ன அனுபவிக்கிறார்கள் பார்க்கிறோம். நீயே பிரத்யட்சமாக காணலாம். பாவத்தாலே கண் குருடானால் சம்சார தோஷம் தெரிய மாட்டாது. பாவம் தெரிஞ்சது கண்ணு முடிந்த போனாக்க சம்சார தோஷம் தெரியாது. அப்படி என்னைக்கு நீ காண வல்லையேல் நீயே நன்கு கண்டுகொள், நீயே இதை பார் என்கிறார். இந்த பாட்டு கருத்தை மற்றும் பல வகையாக பண்ணி வரைக்கலாம். இந்த இடத்துல சொல்ல இது கண்டாய் இது பகவத் விஷயத்திலே ஈடுபட்டால் பேரு பகவானை தவிர மற்றவர்களில் மற்ற விஷயங்களில் ஈடுபதால் வரும் கேட்டு நினைத்து பகவத்தில் ஈடுபட்டால் பேரு, எம்பெருமான் விஷயத்தில் ஈடுபட்டால் பேரு, நமக்கு முக்தி கிடைக்கும். பகவத் விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் ஈடுபடுவதால் வரும் கேட்டை நினைத்து பகவத் விஷயம் தவிர மீதி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனால் கேடுதான் ஏற்படுகிறது. உலகில் ஆசை ஏற்பட்டால் ஏற்படாது இருந்தாலே போறோம். உலகத்தில் பற்று இல்லாமல் இருந்தாலே போறோம். அதுக்கு தடையாக உள்ளவை விலகுவதற்கும் காரணமாக அமைய உலக விஷயங்களை தோஷங்களை காண்கையே என்கிறார். அது காரணம் என்ன? உலகத்தில் ஆசைப்படுறது, அதுக்கு உண்டான பற்று இருக்கு இல்லையா, அதில் ஆசை போகிறதுனால்தான் நமக்கு தோஷங்கள்லாம் தெரியவில்லை. தோஷங்களை காண்கையே ஆகும். எம்பெருமானை திதித்தல் கூட அன்று. அதனால் எம்பெருமானை நாம் சேவித்தால் இவை கண்ணிலே படாது என்கிறார். நன்னெஞ்சே சம்சாரம் பொல்லாது என்றால் அதுக்கு இசைந்து என்னோட ஒரு முடர் நெஞ்சு, அப்போ என்னோட ஒரு சேர் என்கிறார். இதை கண்டாய் இப்பிறவியாவது நாம் முன்பு நினைத்திருந்த என்று இப்போது எம்பெருமான் நமக்கு காட்டிக் கொடுத்தது. நாம் முன்னாடி நினைக்கிற எம்பெருமான் இப்படி காட்டிக் கொடுப்பான்னு. இதுவேதான் உலகின் தன்மை. அப்போ எம்பெருமான் இருக்கிறான், அவனை செவிக்காவது அடிப்படை பண்ணுகிறது இந்த உலகம், இந்த கர்மங்கள், இந்த பாபங்கள். அப்போ உலகின் தன்மை, உலக வாழ்க்கை என்பது துன்பமே வடிவெடுத்ததுதான். இந்த உலகமே துன்பத்தை வடிவெடுத்ததுதான். எதை பெரிதாக நினைத்திருந்தால் இதெல்லாம் மீன் மயக்கமே காணும். பெருசாக ஏதாவது நினைக்கிறேன், எல்லாம் ஒரு மயக்கம்தான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் போராது, எவ்வளோ சாப்பிட்டாலும் போராது, திருப்தி ஏற்படாது. ஆனால் அதுக்குள்ள பாவங்களும் குறையாது. மயக்கமே கான். பகவான் அருள் இருந்தால்தான் தோஷங்களாகவே தெரியும். அது தோஷம் எப்படி தெரியும்? நமக்கு தெரியாது. ஒரு பொருள் செய்யக்கூடாத விஷயம் நமக்கு என்ன தெரியும்? எம்பெருமான கிருபை இருந்தால்தான் அது தோஷம் என்று தெரியும். இல்லை என்றால் நமக்கு தோஷமாகவே தெரியாது. தோஷத்தை பண்ணிக்கொண்டே இருப்போம்.
இல்லாவிட்டால் தோஷமற்றவையாகவே தெரியும். எல்லா தோஷங்களையும் எம்பெருமான் காட்டி கொடுத்தால் அல்லது தெரியாது. எம்பெருமான் தான் இது தோஷம், இது செய்யாது அப்படின்னு சொல்லி கொடுத்தால்தான் நமக்கு தெரியும். பகவானை அனுபவிப்பது என்பது எல்லா இன்பங்களும் உள்ளது போலவே உலக வாழ்க்கையில் எல்லா துன்பங்களும் உண்டு. எம்பெருமானை அனுபவிக்க எல்லா இன்பங்களும் உண்டு என்பது எப்பொழுது நிச்சயமோ அது மாதிரி உலகத்திலே எல்லா தோஷங்களும் இருக்கிறது என்பதும் உண்மையாகும். ஆபூத வண்ணம் மாபாவிக்கும் என்னும்படியாக கிம்பா சர்வம் சகமே சகஜம் ஏகி துக்கம் என்ன அனுபவிக்கப்படாத துன்பம் இனி எதுவும் இல்லை. அப்பா எல்லா விதமான கஷ்டங்களையும் அனுபவித்தாகிவிட்டது. எல்லாவற்றையும் பொறுத்து கொள்கிறேன். துன்பம் உடன் பிறந்தது என்னும் காரணம் என்ன? நாம் பிறக்கச்சி இந்த துன்பம் கூட என்னோட பிறந்து விட்டது. இது கண்டாய் எம்பெருமானின் திருநாமங்களை தர்மியான ஆத்மா உள்ளாலும் துன்பம் இருந்தே தரும். ஒரு ஆத்மா தர்மமான இருந்தாலும் அவனுக்கு துன்பம் என்பது கூடவே இருக்கும். இவ் ஆத்மா எம்பெருமானுக்கு உரிதாக இருந்தும் நான் அனுபவித்த துன்பமே எல்லாம் கண்டா. இந்த ஆத்மாவானது நம்மது இல்லைன்னு தெரியுது, இந்த ஆத்மா எம்பெருமானது தான் தெரியுது. ஆனால் கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும். துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்க செய்தையும் இவ்வளவு வாழ்க்கை விடுவதற்கு மனமில்லாமல் போவதற்கு காரணம் நம் பாவமே. துன்பம் ஏற்படுதுன்னு தெரியுது, அப்போ திருப்பி அதில் விழுந்து அதான் உடவே மனசு வரலையே அப்படின்னாக்க பாவம் இன்னும் மேலே மேலே பண்ணிக்கிறோம் என்கிறார். கண்ணால் காண்பதும் பயனற்று போகுமே. அப்போ எம்பெருமான் நேரம் வந்தால் கூட பிரயோஜனம் இல்லை, பாவம் பிரயோஜனம் இல்லை, பயனில்லாமல் போய்விடும். நல்லது என்றால் ஆசை போலே, தீயது என்றால் வெறுப்பு ஏற்பட வேண்டுமே. நல்லதுன்னு ஒருத்தன் சொல்லிச்சா எவ்வளோ ஆசையாக இருக்கு, நம்ம தீயதா அப்படின்னு சொல்லி வெறுப்பு ஏற்படணும். அந்த வெறுப்பு ஏற்படணும் என்கிறார். மனைவி மனுஷியான காரணம் பந்த மோட்ச இந்த மனிதர்களுடைய மனமே பந்தம் மோட்சம் இரண்டதற்கும் காரணம். நம்ம மனசுதான் காரணம். இது பந்தம், இது மோட்சம், இதை பிடிக்கணும், இதை விடணும் என்று எண்ணம் இருக்க வேண்டும். வேண்டியவற்றை அடைவதற்கும் வேண்டாதவற்றை விடுவதற்கும் இவன் விருப்பம் செய்ய அதை தவிர்த்து உண்மையாகவே இவனுக்கு வேண்டுவது எதுவோ அதை தருகிறான். இது வேணும் அது வேண்டாம் இல்லை, இவனுக்கு என்ன தேவை என்பதை எம்பெருமான் அறிகிறான், அதை கொடுக்கிறான் என்று இந்த பாசுரத்தினாலே சொல்கிறான். 66வது பாசுரம். 67வது பாசுரம். கண்டேன் திருமேனி யான் கனவில் ஆங்கவன் கை கண்டேன் கனலும் சுடராடி கண்டேன் ஒரு நோய் வினையிரண்டும் ஓட்டுவித்து பின்னும் மறுநோய் செருவான் வலி. ஆழ்வார் தம் உள்ளத்தே சம்சார தோஷங்களை எடுத்துரைக்க கண்ட எம்பெருமான் எம்மா விட்டு திறமும் செப்பும் என்றும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாறும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான அகரோடானே என்றும் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே என்றும் வைகுண்ட வாசேபி நமேபி ராசகா என்னும் ஞானிகள் பேசானிருக்க இந்நிலத்தை இப்படி எகழ்கிறாரே. நம்முடைய அனுபவம் இவருக்கு நன்கு வாய்த்ததாக இல்லை. இவர் இந்நிலத்தை இழந்து பரமத்தை ஒரு பொருட்டாக விரும்ப மாட்டார் எண்ணி அவருடைய திவ்யமங்கல விக்கிரக சேவையை விரோட்சணமாக பண்ணி கொடுக்க சேவித்து ஆனந்தம் போதே பேசும் பாசனம் இது. இந்த உலகம் வேண்டாம் வேண்டாம் சொல்ல ஆனால் கீழே போகணும்னு சொல்லி இருக்கிறார்கள் ஆழ்வார்களும் ஞானிகளும். ஆனால் அந்த விக்கிர ரூபத்திலே நாம் இவருக்கு சாட்சாத் கருத்தால் இவர் சேவித்து ஆனந்தப்படுவார் என்கிறார். வெளியே பேசுவார் என்றார். பிரத்யட்ச சமானகரமான மானுச சாட்சாத்காரத்தை கனவு என்றது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழமருக்கன் அணிநிறமும் கண்டேன் சிறுக்கிழனும் பொன்னாடி கண்டேன் புருஷங்கம் கை கண்டேன் என்னாடி வண்ணன்பால் என்று 3வது திருந்தாதிலே பாசனம் இடப்போகிறார். முன்னாடி நோய்க்கு வைத்து அடங்கி பேசினார். ஒரு நோய் வினை இரண்டும் ஓட்டு வித்து பின்னும் மறுநோய் செருவான் மதி கண்டேன் இவர் பாசனம். இப்படி மானுச சாட்சாத்காரம் பெற்ற மாத்திரத்திலே
தம்முடைய இருவகை கிரமங்களும் தொலைந்து, புண்ணிய பாபம் ரெண்டுமே போயிட்டு தொலைந்து, ருசி வாசனைகளும் அற்று, இந்த சில இதெல்லாம் வாசனைக்கு பெருங்காய டப்பா, இந்த சாகர வாசனைலாம் இருக்கும், அதெல்லாம் போகிற மாதிரியா அது ஒழிந்தனமாக தாம் அறிவித்தபடி இதனால் வெளியிடுகிறார். மூச்சுக்களுக்கு பாவம் போலவே புண்ணியமும் பிரதிபந்தமாகையால் வினையை ரெண்டும் மூட்டுவித்து, எப்படி மூச்சுக்களுக்கு பாவம் தான் இல்லை, புண்ணியமும் போகணும், பிரதிபந்தம் அது தடை. பாவம் நரகத்திலே கொண்டு தள்ளணும், புண்ணியம் சொர்க்கத்திலே கொண்டு தள்ளணும். ஆக இருவினைகளும் ஒழிக்க வேண்டும், சொர்க்கமும் வேண்டாம், நரகமும் வேண்டாம். புண்ணியபாவம் தொலைந்த பண்பு பரமம் சாமிய புத்தி விளைவதாக சொல்லுகிறது வேதம். அரிசியில் உமிழ் கழிந்தாலும் தவிடான பாவம் குட்டி கொண்டிருப்பது போல, அரிசியை மிஷினில் போடுறோம், அந்த கிராமத்திலாம் பார்த்தோம் நெல் அரைக்கிற மிஷின், அந்த அரைவில் பார்த்தா தவிடு தனியாக வரும். இருந்தாலும் தவிடு ஒட்டுக்கொண்டிருப்பது போல ஆத்மாவிலும் புண்ணியபாவங்கள் கழிந்தாலும் சில நாட்கள் வரையில் அவை நசை தொடர்ந்து இருக்கும். அப்படி விட்டகோர தொடகிற அவள் ஏதோ பங்காளி, 10 நாள் பங்காளி இல்லை, 100 நாள் பங்காளி இல்லை, 7 தலைமுறை பங்காளி தாண்டி ஏதோ கொஞ்சம் விட்டு இருப்பது போல கழிந்தாலும் அவற்றின் நசை தொடர்ந்து வரும். அதால் அதுவும் கழிக்க வேண்டியது முக்கியம், அதுவும் போயிடணும். எனக்கு அவளுக்கு சம்பந்தம் இல்லை, தலைமுறைலாம் விட்டு போச்சுடுவான். அதனை கழித்து அது போன்று அதனை கழித்து தந்தமை சொல்கிறது. பின்னும் மறுநோய் செருவான் என்பதை வினையாளனை பெயராக கொண்டு சொல்லுகிறது இந்த இடத்துல. இப்போ கண்டேன், இவர் தன் திருவுள்ளத்தை குறித்து நீ கான் என்று அனந்தவரம் அவன் தன்னை நிர்வேதமாக கூட வந்து காட்ட கண்டது தமக்கு ஞானமான அர்த்தத்தை தெரிந்த பொழுது அருள் செய்கிறார். ஞானமான அர்த்தத்தை இடத்துல எம்பெருமானுடைய அழகிய திருமேனை காணப்பெற்றேன். ஆழ்வார்கள் கருத்துப்படி குணங்களே அனுபவித்தல் என்பது தன் அளவிலேயே வருவது. பெருமான் நல்லவன் நல்லா இருக்கு அப்படின்னாக்கா தன்னளவு அவர் மட்டும் அனுபவிப்பது, திருமேனை அனுபவித்ததே முக்கியம். இப்போ ஒருத்தர் பற்றி சொல்ல அவன் குணம் பெறப்பட்டவா அப்படின்னு, அப்போ அந்த சுவாமி பார்க்கணுமே அப்படின்னு சாப்பாரு. அது மாதிரி இந்த இடத்துல திருமேனியை அனுபவித்தலே முக்கியமானது என்கிறார்கள். இந்த இடத்துல யான் கனவில் இந்திரியங்கள் மூலமாக நீட்டி காணாமல் நெஞ்சால் இடைவெளி இல்லாமல் காணப்பெற்றேன். இப்போ கண்ணு மூலமாக காது மூலமாக கேட்கறது இல்லாமல் நேர நெஞ்சால் மனசாலே மனப்பூர்வமாக இடைவெளி இல்லாமல் அவிச்சின்னமாக எம்பெருமானை சேவிக்கப்பெற்றேன். கனவில் காண்பது போல் மனத்தால் கண்டேன். எப்படி மனசுல கனவுல பார்த்தோன்னா அதே மாதிரி நேர மனசுலையும் பார்த்துட்டேன் என்கிறார். சொப்னீய கம்யம் என்படியாக என்றபடி கனவு போன்ற மனத்தினால் ஏற்படும் அனுபவத்தால் அறியத்தக்கவன். கனவு மாதிரி இருக்கக்கூடிய மனசுல இருக்க கனவுல பார்த்தது அப்படி மனசுல சாட்சாத் கருக்கிறது என்பது நெஞ்சால் அழகாக கண்டேன். கனவை போல் அதிகம் மிக்க விரிவாக கண்டபடியினாலும் மிக உயர்ந்ததாக இருந்தபடியினாலும் மீள முடியாமல் இருப்பதாக கூறப்படுகிறது. நெஞ்சால் அழகாக கண்டேன், கனவை போல அது அதிகமாக இருக்கிறது, நீண்டதாக இருக்கிறது, விரிவாகவும் இருப்பதனாலே அதுதான் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அதனாலே அந்த அழகிலிருந்து மீள முடியாமல் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அப்படிப்பட்ட அழகுடைய அவன் திருக்கையிலே பிரதிபட்சத்தின் மேலே சீருவாறு என்று நின்றுள்ள திருவாடியை கண்டேன். உண்மையாக பார்த்தேன். கீழே என்ன சொல்றார்? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழ மறுக்கும் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன் என்கிறார். இந்த இடத்துல இவரும் சொல்றார், கண்டேன் நித்தியமான ஆத்மவஸ்துக்கள் ஒன்றி கிடக்கிறார். அதான் இந்த இடத்துல திருக்கையில் பிரதிபட்சத்தின் மேலே சீருபாறு என்று இருக்கிற திருவாடியை கண்டேன். திருவாழி ஆழ்வாங்க
தடையில்லாமல் அபாதிதமாக கண்டேன். தடையில்லாமல் இருப்பதை கண்டேன். நித்தியமான ஆத்மவஸ்துக்கள் ஒன்றி கிடக்கிற புண்ணியம் பாபம் ஆகியவற்றை போக்குவித்து பின்னும் அவற்றை மீண்டும் வராதபடி போக்கும் வலிமையை கண்டேன். தீயினர் துசாதம் செப்பு என்பார். அதை போன்று மறுநோய் மீண்டும் வந்து தேடும் வாசனை என்னலாம். அப்போ மறுநோய் திருப்பி போனாக்கா திருப்பி வருமானாக்கா அதை வராதபடி பண்ணலாம். வாசனை அதாவது பழைய ஞாபகம். சின்ன வயசில் ஸ்கூல் பண்ணிட்டாரு, அந்த ஸ்கூல் ஞாபகம் வந்துடுது அப்படின்றார். அது மாதிரியா வலி கண்டேன். சேதனன் அறிவுடையவன் ஆகியால் சம்சாரத்தை நினைத்து அங்கே அஞ்சுவதற்கும் எம்பெருமானை நினைத்து அந்த அச்சம் கெடுவதற்கும் ஆத்மாவின் தன்மையை அறிவது கொண்டே அன்றோ இவனுக்கு வேண்டுவது. அதாவது இவன் சேதனன் ஆனபடினாலே சஞ்சாரத்தை கொண்டு அஞ்சணும். சஞ்சாரத்தை பார்த்த உடனே பயப்படணும். எம்பெருமானை நினைத்து அந்த அச்சம் போகணும். ஆத்மா இதுதான் ஆத்மாவின் தன்மை அறிவது கொண்டு எம்பெருமா அவன் அன்று இவனுக்கு வேண்டுவது என்று இந்த பாசுரத்தினாலே சொல்கிறார். 68வது பாசுரம். வலிமிக்க வாழையிட்டு வாழுணர் மால வலிமிக்க வாழ்வரை மத்தாக வலிமிக்க வானாகம் சுற்றிய மருக கடல் கடந்தான் கோணாகம் கொம்பசித்தவோ. இந்த இடத்துல சொல்றார், முன்னொரு காலத்தில் அண்டகோலத்திற்கு அப்பால் உள்ள விஷ்ணுலோகத்தை சென்று திருமகளை புகழ்ந்து புகாடி அவளால் ஒரு பூமாலை பிரசாதிக்கப்பட்ட ஒரு வித்யாதரன் மகிழ்ச்சியோடு அந்த மாலையை தன் கையில் தரித்து கொண்டு பிரம்மலோகவடியாக வருகை துர்வாச முனி எதிர்பட்டார். ஒரு துர்வாச முனியும் எதிர்பட்டார். அவர் கையிலேருந்து புஷ்பத்தை கொடுத்த உடனே அவர் வாங்கி அப்போ அந்த இடத்துல இந்திரன் வருகிறான். இந்திரன் ஐராவது யானை மேலே வந்தோடனே இந்திரனுக்கு கொடுத்தோடனே ஐராவது யானை என்று கொடுத்தான். ஐராவது யானை மேலே போட்ட உடனே அது கால் போட்டு நெசிக்கிறது. அதனால் சொத்துக்கள்லாம் போய்விட்டது. அது கண்டு கோபம் உண்டு. இனி செல்வம் செருக்குற்ற உன்னுடைய ஐஸ்வர்யெல்லாம் கடலில் ஒளிந்து கிடக்கிறது, எல்லாம் உன்னுடைய ஐஸ்வர்யம் கடலில் போகட்டும் என்று சொல்லிவிட்டார். இந்த சரித்திரம்லாம் இருக்குது அந்த இடத்துல. அந்த சரித்திரத்தை பாடுபிக்கிறான் தன் இந்த இடத்துல வலிமிக்க. அப்போ ஐஸ்வர்யெல்லாம் போன உடனே அப்போ எம்பெருமான் என்ன பண்ணுகிறான், தான் கூர்மாவதாரமாக இருந்தான், தன்வந்திரியாக இருந்தான், தானே அந்த மந்திரமலையை தாங்கினான், தானே மந்திரமலையை கடைந்தான். அதனால் கடைஞ்சை மட்டும் இல்லாமல் அமுதம் எடுத்தான், தானே தன்வந்திரியாக இருந்தான். இந்த சரித்திரத்தை சொல்லுகிறது இந்த பாசுரத்தினாலே. பிரயோஜனாந்தர பிறனாய் இனம் தம் மக்களிலே வந்து அர்த்தித்தால் பொறுக்க மாட்டாமே. ஏதோ ஒரு காரணத்திட்டு பெருமாளை சொல்லுவோம், நான் இந்த காரியம் பண்ணாக்கா பெருமாளை உனக்கு சக்கரை பொங்கல் பண்ணுறேன், பெருமாளே உனக்கு அர்ச்சனை பண்ணுறோம். இதெல்லாம் பிரயோஜனத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள். இருந்தாலும் பொறுக்க மாட்டான், எம்பெருமான் பொறுக்க மாட்டான். ஆளிட்டு அந்தித்தோடும் உடம்பு நோவ தன் ஆயாசத்தை அகிலும் அவர்களுக்கு காரியம் செய்து கொடுக்குமோன் என்கிறார். சில விஷயங்களாக நாம் தான் செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு சந்தியாவந்தனம் இருக்குன்னா நாம் தான் செய்ய வேண்டும், பிறர்கிட்ட ஆளிட்டு செய்யக்கூடாது. ஆனால் முடியவில்லை என்றால் தான் செய்வான். பிறரால் ஆளிட்டு அதாவது தான் ஆயாசித்தாலும் அவர்களுக்கு காரியம் செய்ய கொடுக்குமோன் என்கிறார். இவனை கொண்டு வாசனை போக்குவியாதே உப்புச்சாரை கொள்ளும் அவர்களை சொல்கிறது. எம்பெருமானை அனுபவிப்பதை விட்டுவிட்டு எல்லாரும் அந்த உப்புச்சாரை பார்க்குறானா, என்ன அமுதம் வருதான். ஏனென்றால் அந்த அமிர்தத்தினால் தான் ஜீவிப்பதற்காக சில இடத்துலலாம் குழந்தைகள்லாம் என்ன பண்ணும், தலையை பண்ண சீட்டி பார்த்துட்டு பசிக்கும். அப்போ என்ன பண்ணா குதிக்குதான்னு. அது மாதிரி தேவர்களும் இந்த அமுதம் வருகிறதா என்று எட்டி பார்ப்பார்கள். இத்தால் அவரவர்கள் இருக்கின்ற நிலைகளிலே அவர்களுக்கு வேண்டியவற்றை கொடுத்தும் வேண்டாதவற்றை தவிர்த்து செய்கிறபடியே கூறுகிறார். யாருக்கு என்ன ஒன்றும் அது கொடுக்கலாம், வேண்டாம் வேண்டாம். தங்களை அவனை பெறாமல் தாங்களே அவனை பெறாமல் இருந்தால் உண்டே தவிர அவனால் எந்த குறையும் இல்லை. எல்லாருக்கும் அவன் தன்னை கொடுக்கிறான். இவர்கள் போய் எம்பெருமானை பெறவில்லையே தவிர அவன் மீது எந்த குறையும் இல்லை என்கிறார். இந்த இடத்தை வலமிக்க மலர்களால் ஒளியுடைத்தான ஏர்களை உடையதுமான தங்கள் ஆயுதங்களுடன் கூடியவர்களான அசுரர்கள்லாம் இருக்கிறார்கள்.
அதாவது அமுதம் கடையணும்னு சொல்லிச்சா ராட்சசர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், பலம் பொருந்தியவர்கள், அவர் மலையை அசைத்துக்கூடியவர், அப்பேற்பட்டவர்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கிறார், ஒரு பக்கம் தேவர்கள் இருக்கிறார்கள். எம்பெருமான் என்ன பண்ணால், நான் இது நான் தலை பக்கம் இருக்கணும், வேண்டாம் வால் பக்கம் இருக்கணும், ராட்சசர்கள் நாங்கள் தலை பக்கம் இருக்கிறேன்னா ராட்சசர்களுக்கும் ஒத்தாசை செய்கிறான். அவன் மீனாகவும் ஆமையாகவும் இருக்கிறான், மந்திரமலையாகவும் இருக்கிறான், வாசுகியாகவும் இருக்கிறான். அந்த வாசுகிக்கு உயிரையும் கொடுக்கிறான். உயிரை கொடுத்தது மட்டுமில்லாமல் அமுதத்தை கடைகிறான். அமுதத்திலே எல்லாமே வருது, ஒவ்வொருத்தருக்கு ஒன்று கொடுக்கிறான் என்பது சரித்திரங்கள். அப்படி அந்த அமுதத்தை அளிக்கக்கூடிய தன்வந்திரியாகவும் இருக்கிறான். அதான் சொல்றார், வலிமிக்க என்றனாலே எல்லாம் வல்லவனான பிரமானை நின்று கடையும் பொழுது தான் சிதைந்து போகாதபடி வலிமையுடனும் ஒளியுடனும் திகழ்ந்த மந்திரமலை மத்தாக கொண்டு அதன் வலிமையும் உண்டாக்கி அதுக்கு வலிமையும் மத்தாகவும் கொண்டான். போட்டு கடைஞ்சாக்க போட்டு கடையில் சில பேர் மத்த உடஞ்சிடும் மரத்தில். அப்படி இல்லாமல் இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மந்திர மலையை வச்சு கடையலாம். அதுக்கு வலிமையும் கொடுத்து அது சிதறாதபடி பார்த்து கொண்டிருந்தான் பெருமான். மறுக கடல் கடைந்தான். கடலானது கீழ் மண் மேல் கிளந்து எரியும்படி கீழே இருக்கிற மண்ணெல்லாம் மேலே கிளம்பித்தான். கடல் கடைந்தான். தயிர் கடையும் பொழுது அத்தயிர் படும்பாட்டை கடல் பட்டது, அப்படி கடல் கடைந்தான் என்கிறார். கோணாகும் நமக்கு வேற்பற்றாக இருக்கக்கூடியவனும் வலிமையுணர்ந்த கொம்பை முறித்தவன் தலைவன் தன் விரோதியை போக்கி அந்த வீரத்தான் நமக்கு அடிமையாக எழுதி கொண்டான். விரோதியை அடித்து தன்னை காத்து கொண்டு உலகிற்கு தலைவனான தன்னை தந்தான். விரோதியை அழித்து தன்னை காத்து கொண்டு உலகிற்கே தலைவனாக காண்பித்தான். இப்படிப்பட்ட செயலால் எல்லோரையும் தனக்கு கடுமையாக எழுதி கொண்டவன். இப்படிப்பட்டவன் என்றோ பிறக்கா தன் திருமேனியை நோக்க கடந்தான். அவன் யாருன்னா அவன் தான் இந்த திருமேனியை நோக்க கடந்தான் என்று பாசனம். 69வது பாசனம். அடுத்ததாக கோவாகி மாநிலம் காத்து நங்கன் முகப்பேம் ஆவேகி செல்கின்ற மன்னவரும் பூமையும் செங்கமல நாபியாம் செவடிக்கு எழுபிறப்பும் தன்கமன வேந்தார் தமர். கோவை அவன்பக்கள் தம்முடைய அபேட்சிதம் பெற்றால் போகிறார். தேவர்களையும் நாம் காண ஜகத்துக்கு ரட்சகராக ஜீவிக்கிற ராஜாக்களும் எல்லாம் சொல்றார். இந்த இடத்துல அவன் பக்கம் தம்முடைய அபேட்சிதம் பெற்று போகிறார். தேவர்கள் மட்டும்தானே அவர் அபேட்சம் பெற்றிருக்கிறார்கள்? இல்லை, நாம் காணும் ஜகத்துக்கு ரட்சகராக ஜீவிக்கிற ராஜாக்களும் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய ராஜாக்களும் சேர்க்கிறார்கள். ஜகத்காரணமானவன் திருவடிகளை ஆசிரித்து தங்கள் பதவிகளை பெற்றுகிற வாழ்கிறார்கள். எம்பெருமானை ஆசிரித்து எனக்கு இந்த பதவி வேணும் நம்ம என்று ஒவ்வொருத்தரும் பதவி கேட்டு வாங்கி செல்கிறார்கள். கோபாகி பூமிக்கு தலைவர்களாய் இப்படி பூமி முழுவதையும் ஆள்கின்றபடியால் மிகவும் அலங்காரம் கொண்டிருப்பவர்கள். அதாவது இவ்வளோ பெரிய பூமியில் உழுண்டு இடம் ஒரு அரடி இருக்குமா பூமியை, அதை ஒருத்த ஆளுகிறான். தான் தான் ராஜா என்று நினைக்கிறான் மனசில். இப்போ உதாரணத்துக்கு கவுன்சிலர்கள் நினைக்கிறார்கள் தான் தான் ராஜா அப்படின்னு. அது மாதிரியா கோபாகி மாநிலங்காத்து என்னும்படியா இந்த இடத்தை சொல்லுகிறார். அதாவது ஒரு துளி இடம், அந்த துளியை அழைச்சா தான் தான் உலகத்தை ஆள்வதாக நினைக்கிறார்கள். உலகனைத்தும் ஆளும் எபிரமானைப் போலவே நம்மையும் அங்காரப்படுவார்கள் போன்ற வாசுதேவனைப் போல. உலகத்தை ஆளக்கூடிய எம்பெருமான் நினைக்கிறான், அவனுக்கு கருவும் கிடையாது. ஆனால் அவனை போல தன்னை நினைத்துக் கொண்டிருந்தான் யார்? பவுண்டர்கள் வாசுதேவன் என்பவன். அவனை போல தானும் சங்கு சக்கரத்தை தடுத்துக் கொண்டு எம்பெருமான் நடத்தி செய்தான். அவன் பட்டகரியை அணிந்தோம். தேவேந்திரனை திருவோணம் என்னும்படியாக பரமபதம் பிரசாத விஷ்ணு என்னும்படியாக சகல பிரதோஷம் வந்து விஷ்ணு தர்மம். தேவேந்திரனுக்கு மூலங்களை கொடுத்தான். குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்தான். கார்த்தவீரிய அர்ஜுனனுக்கு மூலகிலும் பரவிய பெருமையை கொடுத்தான். ஜனகனுக்கு பரமத்தை கொடுத்தான். விஷ்ணு பகவான் வேண்டியவற்றென யாருக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்தான். மாநிலம் காத்து பரப்பு விடுத்தான பூமியை காத்து நங்கன் முகப்பே
நாம் காணும் யானை குதிரை முதலான அரசர்கள் அரசர்களும் ஏறும் அரசர்களும் யானை மேலே குதிரை மேலே செல்லக்கூடிய அரசர்களும் பூமேவும் செங்கமல நாபியான் எம்பெருமானுடைய திருநாபியிலே இருக்கின்ற தாமரை பூக்கள் பூவின் அழகை காணும்போது மற்ற பூக்கள் அதுக்கு நேர் நிற்க மாட்டாங்க. தாமரை பூன்னு இருக்கலாம், மற்ற பூவெல்லாம் அதுக்கு சமமானதாக கிடையாது, மாட்டாமல் தள்ளப்படுவமாக. அது அப்பூக்கள் தள்ளும்படியான அழகை உடைய தாமரை நாபியாக உடையவன். அப்பூக்கள்லாம் தள்ளும்படியாக, அதெல்லாம் தியாஜ்யம் தள்ளும்படியாக அழகிய தாமரை போன்ற நாபியை உடைய எம்பெருமான். எம்பெருமான் சிவந்த திருவடிகளிலே பூமேவும் இனிமை பொருந்திய தாமரையை நாம் சேர்த்தால் பூ ஏகும். ஒருபோதும் அழகு மாறாத எம்பெருமானுக்கு உந்தி தாமரைக்கு ஒரு நொடியில் அழகு மாறிவிடும்படியாக உந்தி தாமரை. அப்போ அந்த அழகே மாறிடுமா. ஏழ்பிறப்பும் பிறவைகளோரும் அவனுக்கு திருவடி குளிர்ந்த பூக்களை கொண்டு பணித்த அடியவர்கள் என்றோ அல்லது அதாவது ஒவ்வொரு பிறவிலும் அவர்கள் எம்பெருமானுக்கு அந்த திருவடியிலே புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறார்கள் என்றோ அல்லது தமர் அடிபடுபவன் என்ற பொருள் சொல்லலாம். இப்படி எம்பெருமானை பணிந்த அடிவர்கள் கண்ணோ குதிரையேறி செல்கின்ற மன்னவர் ஆவார். அவர்கள்தான் ராஜாக்களாக விளங்குவார்கள் என்கிறார்கள். அடுத்ததாக கடைசி பாட்டு 70வது பாசம். தமருள்ளம் தஞ்சை தலையரங்கம் தன்கால் தமருள்ளம் தன்பருப்பு வேலை தமருள்ளம் மாமல்லை கோவல் மதில் குடந்து என்பதே ஏவல்ல எந்தை கிடம். இப்படி இருப்பவர்கள் தனக்கு அனுகூலமாக இருப்பவர்கள் அவருடைய இதயங்களுக்கும் உகந்தரன விதேசங்களுக்கும் ஒரு வாசி வைத்து தன்னை நினைப்பவர்கள் தமக்கு அனுகூலமாக இருப்பவர்கள் நெஞ்சையும் பார்க்கிறான், இவ்விதேசங்களையும் பார்க்கிறான். வைத்து திவிதேசங்களுக்கு ஒரு வாசி வைத்து பரிமாறுகிறான். அவன் ரெண்டுத்துக்கு வித்தியாசத்தை பார்க்கிறான். அன்னைக்கு தனக்கு நல்லவர்களுக்காக அவன் சந்நிதி பண்ணும் இடங்கள் சொல்கிறது. நல்லவர்களுக்காக நல்லது செய்வதற்காக சந்நிதி பண்ணியிருக்கிறான். அப்பேற்பட்ட இடத்தை சொல்கிறது. அந்த விஷயத்தில் பிச்சு இருந்தபடியினாலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு அவனுடைய பிச்சு அவாயிருப்பதனாலே சொல்லுகிறது. ஆக அமிர்தம் ஆசைப்பட்டவர்களுக்கு அத்தை கொடுக்கும், அமிர்தத்தை ஆசைப்பட்டால் அத்தை கொடுக்கும், ராஜ்யத்தை ஆசைப்பட்டால் ராஜ்யத்தை கொடுக்கும், தன்னை ஆசைப்பட்டவருக்கு தன்னையை கொடுக்கும் என்கிறார். தமருள்ளம் இவற்றில் முற்பட்டது ஆசிரியருடைய இதயமாகியாலே உத்தேசம். அது தமருள்ளம் அடையவர்களுடைய உள்ளம், அடையவருடைய ஹிருதயம். இதனால் அவ்வோவிடங்கள் போல நம்பிக்கை இவருடைய இதயங்களை ஒரு வாசி தோட்ட பரிமாறினான். எல்லா இடம் மாதிரியே இல்லையா அடையவர்களுடைய இடம். இது ஒரு அதிசிறப்பு வாய்ந்தது. ஆசிரியன் ஹிருதயங்கள் தஞ்சமாமணி கோயில், அதாவது தமருள்ளம் தஞ்சை என்றதுனால தஞ்சமாமணி கோயில் பெரிய பெரிய கோயில். அப்பால் முதலாயன் என்னும்படியாக திருவரங்கத்து எம்பெருமானி சொல்லுகிறது. அந்த நன்மை தன்கால் திரள் வழியை தன்கால் திரள் வழியை என்னுடைய வலிமை மிக்க இடத்தை சொல்லுகிறது. தமருள்ளம் நின்னவேங்களும் தமிழுள்ளம் மாமல்லை கோவல், அதாவது இந்த இடத்தை சொல்ற தமருள்ளம் மாமல்லை கோவல் மதில் குடந்தை என்பதே ஏவல்ல இந்த கிடம். தமருள்ளம் தன்பருப்புனா குளிர்ந்த மலை. அது எதுனாக்கா திருவேங்கடம். நின்னவேங்கடம் நீநிலத்து உள்ளது என்கிறார். வேலை திருப்பார்கடல் மாமல்லை ஆசுதற்காக தரைக்கடை கிடக்கிற திருக்கடமல்லை. புண்டரீக மகிழ்ச்சிக்காக அவனுடைய பக்திக்கு மிஞ்சி தரையிலே கிடைக்கக்கூடிய திருக்கடமல்லை கிடந்திருக்கிற கோவல். முதலாழ்வார்களின் நெருக்கின இடம் திருக்கோவலூர். மதில் குடந்தை திருமிழிப்பிரான் உகந்த இடம் திருக்குழந்தை. இவற்றையெல்லாம்
பிரதிபட்சத்தை பக்கவேரோட வாங்கி பகலவல்ல என் சுவாமியான தசரதாத்மஜன வாசஸ்தலம் என்கிறார். இதெல்லாம் எம்பெருமான ராமன் இருக்கக்கூடிய இடம். மிடுக்காடு பிரதிகூலை அழிக்க செய்தவன் அனுகூலரை எழுதி கொண்டவன், அனுகூலரை தன் அழகாலே எழுதி கொண்டவன். இப்படி சக்திமானாயிருக்கிற இவன் இவர்கள் அனுகூலித்து மீட்கைக்காக வர்த்திக்கிற தேசங்கள் தான் இவை என்று இந்த பாசுரத்தை நான் சொல்கிறார். சிமன் மல்லாபுரிசாய கமலாலய உட்சசே ஞானப்பிரபா ஸ்வரூபாய ஸ்தலசையாய மங்களம் ஸ்ரீமதே ரம்யதாமாது முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயா நித்தியசே நித்திய மங்களம். மங்களம் குருவரியாய மங்களம் சரதாயினே மங்களம் கார்கியவம்சாய நித்தியசே நித்திய மங்களம். இந்த உபன்யாசத்தை ஸ்ரீமத் வேதமார்க்க பிரஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியரான எழுதருள் இருக்கும் எதிராஜஜீயர் சுவாமிக்கும் மற்றும் திருவல்லிக்கேணி மோபி சாருட்டியார் அவர்களுக்கும் தலையில்லா கைமாறுவேன் என்று சொல்லி அமைகிறேன். க்ஷமிக்கவும் பிரார்த்திக்கிறேன். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே